ஸோ நெறைய பேர் வந்து இப்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்னடா மேம் வந்து ஸ்டார்ட்டிங்கே ஏதோ ஒரு சீன் வச்சிருக்காங்களே, ஏதோ பிக்சர் வச்சிருக்காங்களே நம்ம ஸ்லைட்ல. என்னவா இருக்கும்? அப்ப இன்னைக்கு நம்ம வந்து சாப்டர் பார்க்க போறது இல்லையா? ஏதோ யாரோ அட்மிட் ஆயிருக்காங்க ஃபோட்டோல. என்ன பிக்சர் எதுவும் தெரியல அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ பசங்களா இது என்ன மூவின்னு கண்டுபிடிப்பீங்களா? யாராச்சும் இது என்ன மூவின்னு தெரியுமா? எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச மூவி தான். ஸோ திஸ் மூவி இஸ் நத்திங் பட் என்னோட ஃபேவரட் மூவி. நான் லைக் ஐ வாஸ் இன் த ஸ்கூல் டைம். ஸோ இது என்ன மூவின்னு பார்த்தோன்னா என்னோட இன்ஸ்பிரேஷனல் மூவின்னு சொல்லுவேன். திஸ் இஸ் நத்திங் பட் ஏழாம் அறிவு. நீங்களும் இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்குறப்ப தான் ஐ ஃபெல்ட் ஓகே நம்மளுமே வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு சம்திங் இருக்கு போல அப்படின்ற ஒரு கான்செப்டே எனக்கு இந்த படத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் தெரிய வந்துச்சு. எஸ் வின்சி யூ ஆர் ரைட். ஸோ இது என்ன படம்? ஏழாம் அறிவு தான் இல்லையா? ஸோ இந்த ஏழாம் அறிவு படம் பார்க்குறப்ப தான் ஃபர்ஸ்ட் ஓகே பயோடெக்னாலஜின்னு என்னமோ சொல்கிறாங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க, டிஎன்ஏன்னு சம்திங் சொல்கிறாங்க அப்படின்ற வார்த்தைங்கள்லாம் நான் வந்து ஸ்டார்டிங்கில் கேட்டதே இல்லை. இந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தோண வந்துச்சு. ஓகே இந்த மாதிரி ஸ்ருதிஹாசன் வந்து இந்த ஜெனட்டிக்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க, குரங்கெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் நம்மளோட சூர்யாவுமே வச்சு ஷில் டூ ரிசர்ச் இல்லையா? ஸோ இந்த படத்துல தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு இல்லையா? ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ உங்களுக்குமே அந்த கியூரியாசிட்டி வந்து ஆல்ரெடி வந்து ஸ்பார்க் ஆயிருக்கும். ஸோ அப்படின்னு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல என்ன பண்ணுவாங்க, வாட் இஸ் தட், அதில் வேற என்னென்னலாம் பண்ணலாம், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த சாப்டர்ல வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ அதையும் தாண்டி வி ஹாவ் டு லேர்ன் அபவுட் பயோடெக்னாலஜி, ப்ரீடிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ஸோ எஸ் பசங்களா, ஐ திங்க் யூ கைஸ் ஆர் ரெடி. ஸோ கண்டிப்பா இந்த செஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களுக்குமே வந்து இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். 10th ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொடுத்தீங்க. 9th எப்ப மேம் கொடுப்பீங்க? எஸ் வின்சி, கூடிய சீக்கிரம் நம்மளோட 9th ஸ்டாண்டர்ட்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ரெடி ஆகிட்டே இருக்கு. கண்டிப்பா வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் வீடியோ டுமாரோ. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து சீக்கிரமாக உனக்கு 9th ஸ்டாண்டர்ட்க்கு நாங்கள் வந்து பசங்களா நாங்கள் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், பிளான்லாம் உனக்கு. ஸோ டோன்ட் எவர் மிஸ் இட். சரியா? அண்ட் பசங்களா எஸ், ஸோ நம்ம ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி சாப்டர் இது வந்து உனக்கு உன்னோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தனா திஸ் கேரிஸ் அ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டேஜ். சரியா? ஸோ பயாலஜியில் இந்த ஒரு சாப்டர், அப்புறம் இன்னும் 2 சாப்டர், இந்த 3 சாப்டர்லாம் யூஸ்வலாக உனக்கு இந்த டயக்ராம்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஓகே, அவ்வளோ டயக்ராம்ஸ் இல்லாத நம்மளோட பயாலஜி சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி. ஸோ மோஸ்ட்டாக இந்த சாப்டரில் தியரி குவெஷன்ஸ் தான் உனக்கு நிறைய இருக்கும். ஓகே, தியரி குவெஷன்ஸ் நிறைய இருக்கும். ப்ளஸ் ஓகே இந்த சாப்டரில் என்னென்ன வந்து உனக்கு கஷ்டமா இருக்கும் யூஸ்வலா அப்படின்னு பார்த்தோன்னா இதுல யூஸ் பண்ற அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் இதுதான் வந்து யூஸ்வலா நம்மளுக்கு இந்த சாப்டர்ல வி ஃபீல் டிஃபிகல்ட். சரியா? ஸோ இந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இதுதான் வந்து பசங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் யூஸ்வலா இந்த சாப்டர்ல. ஸோ அதனால தான் பசங்களா ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜியில் நீ வந்து படிக்கிறப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி படிங்க. அண்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சில ட்ரிக்ஸ்லாம் சொல்றேன். ஸோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜியில் மோஸ்டா தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தாவே வந்து உனக்கு தெரியும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர்ல உனக்கு ரிப்பீட்டட் ஆன கொஷின்ஸ் தான் நான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றேன். சோ இது எல்லாமே வந்து ப்ளீஸ் மேக் அ நோட். அண்ட் இத வச்சு நீ என்ன பண்ணணும், நீ வந்து புக் பேக் வந்து சால்வ் பண்ணணும் ஆன் யோர் ஓன். சரியா? இல்ல, ஐ எம் வெரி ஃபைன் வின்சி, ஐ எம் வெரி ஃபைன். ஸோ எஸ் பசங்களா, ஸோ ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனல்ல உனக்கு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி இந்த சாப்டரோட ஷார்ட் நோட்ஸ், ஓகே ஷார்ட் நோட்ஸ், நீ இவ்வளோ பெரிய சாப்டர் வந்து நல்லா புரியறதுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதோட ஷார்ட் நோட்ஸ் எனக்கு கிறிஸ்பா வேணும் மேம், இதுல இருக்கிற என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு நீ நினைச்சனா இந்த சாப்டர் ஃபுல் வீடியோ நீங்க வந்து பாருங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் வாட்ஸ்அப் சேனல்ல உனக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் மேம் எனக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நான் வந்து படிக்கணும், யூடியூப்ல பார்த்தா எனக்கு வந்து ஆட் வருது, ஓகே நான் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நான்
படிக்கணும் அப்படின்னா நீ நம்மளோட தீரன் பேட்ச் பிசிக்ஸ் வால ஆப்ல இருக்கு, அதுல பசங்களா என்ரோல் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணிக்கிட்டேன்னா யூ கேன் வாட்ச் த வீடியோஸ் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன். அதுல நம்மளோட செஷன் பிடிஎஃப்பும் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட தீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. மேம் இதுக்கு ஏதாச்சும் காசு நான் கட்டணுமா? கண்டிப்பா கிடையாது. திஸ் batch is completely free. So DHEERAN batchல enroll பண்ணிக்கோங்க, சரியா? And please share it with your friends also. மேம் இந்த சாப்டர்ல நான் என்னென்ன படிக்க போறேன், அதான ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர்ல நான் என்னென்ன படிக்க போறேன், இதுல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு breeding and biotechnologyல. So first modern agricultural practices and crop improvement. இப்படினா என்ன மேம் என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எஸ், இதெல்லாம் பத்தி நம்ம டீடைலா படிக்கலாம். ஓகே, ஹலோ முகமது ஷா, குட் ஈவினிங். ஸோ எஸ் பசங்களா, சீக்கிரம் வாங்க, 5 மணி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் ஸ்கூல் விட்டு வந்திருக்க மாட்டீங்க. ஸோ இருந்தாலும் சீக்கிரம் வந்துட்டு டக்குன்னு ஒரு அட்டெண்டன்ஸை போடுங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ் அண்ட் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, அஜ்மல், எஸ், குட் ஈவினிங் அஜ்மல், குட் ஈவினிங். ஓகே, நெக்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன? இதை தமிழ்ல பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பா அம்மா கூட நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறப்ப இந்த வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்படலன்னா நிறைய நியூஸ் பேப்பர் படிங்க, தட் இஸ் a good habit இல்லையா? ஸோ கிரீன் ரெவல்யூஷன் பத்தி படிக்க போறோம். மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். பிளான்ட் ப்ரீடிங்னாவே எனக்கு என்னன்னு தெரியல மேம் அப்படின்னா கவலைப்படாத, நம்ம அதை பத்தி படிக்க போறோம். அனிமல் ப்ரீடிங்னா என்ன, அதை பத்தியும் படிப்போம். அண்ட் நான் ரொம்பவே எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்த ஒரு டாபிக், உங்களுக்குமே கியூரியஸா இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ்? ஜெனடிக் இன்ஜினியரிங் பத்தி நம்ம படிக்க போறோம். அண்ட் தென் பயோடெக்னாலஜி இன் மெடிசன்னா நீ வந்து டாக்டர் நினைச்சுக்காத, இந்த மெடிசன் ஃபீல்ட்ல இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பயோடெக்னாலஜி அப்படின்ற கான்செப்ட் அங்க வந்து நிறைய யூஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் பத்தி படிக்க போறோம். ஸ்டெம் செல்லாம் என்னன்னு படிக்க போறோம். அப்புறம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படின்னா என்ன படிக்க போறோம். அண்ட் ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். இதெல்லாம் வந்து உனக்கு கேட்க வந்து ரொம்ப புதுசா இருக்கும். பட் கவலைப்படாதீங்க, நான் உனக்கு எல்லாத்தையுமே சிம்பிளிஃபைடா ஆக்கி விட்டுறேன், சரியா? ஸோ கேன் வி கோ இன்டு த டாபிக், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி, இதுல என்னதான் நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். எஸ், ஸோ பசங்களா இன்னும் நம்ம செஷனுக்கு நிறைய பேர் அட்டென்ட் பண்ணல. ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் ஆக்சுவலாக நீங்கள் நியூஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூஸ்வலாக த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் யாருன்னு பார்த்தா, இது ஒரு 2 years முன்னாடி, ஒரு 3 years முன்னாடி என்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சைனா தான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே நிறைய பாப்புலேட்டட் கண்ட்ரி அப்படின்னு நாங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா தான் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியா மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்தியாஸ் பாப்புலேஷன் இஸ் லைக்லி டு ரீச் 1.7 பில்லியன் பை 2050. 2050ல உனக்கு வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் உனக்கு 1.7 பில்லியன் வர அளவுக்கு ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. கரண்ட் ரேட் ஆஃப் இந்தியாவோட ஃபுட் பாப்புலேஷன் ஃபுட் ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா 59% ஆஃப் த கண்ட்ரி ஃபுட் டிமாண்டுக்கு தான் இது வந்து சப்ளை கொடுக்குறோம். ஆக்சுவலா அவ்வளோ பாப்புலேட்டடான கண்ட்ரி நம்மளோட இந்தியா இல்லையா? அவ்வளோ பேருக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ், இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ஃபுட். எல்லாருமே வந்து 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா ஒன்லி 59% ஆஃப் த கண்ட்ரிஸ் ஃபுட் டிமாண்ட் தான் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், சரியா? அப்போ மீதி இருக்கிறவங்களாம் தே ஆர் நாட். அப்போ மீதி இருக்கிறவங்களாம் நம்ம வந்து கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா எஸ், ஆல்மோஸ்ட் கண்டுக்கவே இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த பேசிக் நீட்ஸ் வந்து போய் சேரலை அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு. ஸோ ஹவு கேன் இந்தியா ஃபீட் 1.7 பில்லியன் பீப்புள் பை 2050? 2050ல எல்லா 1.7 பில்லியன் பீப்புளையுமே வந்து நம்ம சூப்பராக வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அந்த கோலை நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்றது அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் கேன் பி மேட் பாசிபிள் பை பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம 3 வேளையும் நல்ல சாப்பாடு வந்து கொடுக்க முடியுமா மேம்? இதெல்லாம் வந்து நீங்க ஏதோ படத்துல ஏதோ ஒரு டைலாக்ல சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தோன்னா அப்படிலாம் கிடையாது. திஸ் இஸ் பாசிபிள். சிபிஎஸ்இ இருக்கா? சிபிஎஸ்இ வந்து இன்னும் நம்ம வந்து எடுத்துட்டு வரல, பட் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட், சரியா? ஓகே, ஸோ இது ஏதோ படத்துல டைலாக் சொல்ற மாதிரி சொல்றீங்களே மேம், உண்மையாலே இஸ் தட் பாசிபிள்? நம்மளால வந்து
எல்லா 1.7 பில்லியன் பீப்புளையும் நம்மளால வந்து ஃபீட் பண்ண முடியுமா? எல்லாருக்குமே வந்து 3 வேளை சாப்பாடு கரெக்ட்டா கிடைக்குமா? இஸ் தட் பாசிபிள் பை 2050 அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் இட் இஸ் பாசிபிள் பை 2 மெத்தட்ஸ் பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கலாம். ஸோ நல்லா கவனிங்க பசங்களா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு என்றால் என்ன? இட் இஸ் த ஆர்ட் ஆஃப் டெவலப்பிங். என்னது? இட் இஸ் த ஆர்ட் ஆஃப் டெவலப்பிங் economically important plants with superior quality. Okay, so இந்த plants எல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா? நம்ம அக்ரிகல்ச்சர்ல நம்ம வயல்ல நிறைய plants வந்து என்ன பண்றோம்? நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். அதுல இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்மளோட சாப்பாடு கிடைக்குது இல்லையா? ஸோ நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல நியூட்ரிஷியஸ் ரிச்சா இருக்கணும் இல்லையா? ஸோ இப்ப நான் வந்து ஒரு நிலத்துல நான் வந்து என்ன பண்றேன்? நான் வந்து விவசாயம் பண்றேன் சரியா? ஸோ நான் அறுவடைக்கு வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். பட் ஆனா எனக்கு எல்லா பிளான்ட்ஸுமே வந்து சூப்பரான குவாலிட்டியா இருக்கா, சுப்பீரியர் குவாலிட்டியா இருக்கா அந்த பிளான்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப என்ன சொல்றது, ஐ கான் சே 100%. ஏன்னா பல நேரங்களில் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து டேமேஜ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ எல்லா பிளான்ட்டையுமே நம்ம வந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் வித் சுப்பீரியர் குவாலிட்டியா, ஓகே, அதாவது நம்மளோட நீடுக்கு, நம்ம ஹியூமன் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கு. அதெல்லாம் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் வித் சுப்பீரியர் குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்றது எப்படி? அந்த ப்ரொடியூஸ் பண்ற மெத்தட தான் we call this as plant breeding. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as plant breeding. ஸோ plant breeding னா art of developing economically important plants with superior quality. ஓகே, ஸோ இது உனக்கு 1 மார்க்ல வரும். ஓகே, 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சரியா? 1 மார்க்ல 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரினா என்ன? இட் இன்வால்வ்ஸ் த ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, அனிமல் ஹஸ்பண்ட்ரினா ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, இந்த எப்படி நம்ம இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வந்து சுப்பீரியர் குவாலிட்டி பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அனிமல் ப்ரீடிங்குமே. ஹை குவாலிட்டி அனிமல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்? சில மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் தான் we call it as அனிமல் ஹஸ்பண்ட்ரி சரியா? ஸோ பிளான்ட் ப்ரீடிங்னா ஆர்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் என்னது? எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் வித் ஹை சுப்பீரியர் குவாலிட்டி. அதே மாதிரி தான் அனிமல் ஹஸ்பண்ட்ரியும். ஸோ இது என்ன பண்ணுது? இட் எய்ம்ஸ் அட் இம்ப்ரூவிங் ஜீனோடைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டு மேக் them மோர் யூஸ்ஃபுல் டு த வெல்ஃபேர் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அனிமல்ஸோட ஜீனோடைப், அதாவது டிஎன்ஏக்குள்ளே போய் சில வேலையெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த அனிமல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வர மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ நம்ம அதோட டிஎன்ஏக்குள்ளே சில வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரியா? ஸோ திஸ் emphasizes domestication and propagation of animals under controlled conditions to enhance food production and food quality. ஸோ இந்த ஃபுட் குவாலிட்டி, இந்த ஃபுட் எல்லாம் வந்து பயங்கர குவாலிட்டியாக வரணும், ப்ரொடக்ஷன்லாம் வந்து நல்ல லார்ஜ் ஸ்கேலில் வரணும், சூப்பராக வரணும் அப்படின்னா இந்த பிளான்ஸ் வளர்ற இடமோ இந்த அனிமல்ஸ் வளர்ற இடமோ சம ஹைஜீனிக்கான கண்டிஷன்ஸ்ல இருக்கணும் அண்ட் எந்த ஒரு டேமேஜும் வராம இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸையும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அனதர் பிரேக் த்ரூ வாஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ அனதர் பிரேக் த்ரூ வாஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகே, ஆஸ் அன் என்டைட்டி ஆஃப் மாடர்ன் பயாலஜி. இதுதான் வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்? நான் இந்த டீச்சிங்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப ஸோ ஐ ஹேட் ஒர்க் இன் எனது ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க? ஃபார்மசியூட்டிக்கல்னா நிறைய பேருக்கு வந்து வாயில வராது. நிறைய பேர் யோசிப்பீங்க அது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார்மசியூட்டிக்கல்னா உன்னோட மாத்திரை சாப்பிடுவல, ஃபீவர் இருந்தால் மாத்திரை சாப்பிடுவீங்க, வேற என்ன சாப்பிடுவீங்க? சிரப் சாப்பிடுவீங்க, இன்ஜெக்ஷன் போட்டுப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா? வி யூஸ் அ லாட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ஃபார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸில் நம்ம சில இனோவேஷன் பண்ணி என்ன பண்ணுறோம்? வி டெவலப் அட்வான்ஸ்டு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், டயக்னோஸ்டிக் கிட்ஸ். இப்போலாம் பார்த்தோன்னா உனக்கு பிபி இருக்கான்னு செக் பண்ணதுக்கு ஒரு கிட் வந்துருச்சு இல்லையா? அண்ட் மேரேஜ் ஆனவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி கிட்னு வந்துருச்சு, சுகர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டயக்னோஸ்டிக் கிட் வந்துருச்சு. எல்லாத்துக்குமே வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலுமே நம்மளோட பயோடெக்னாலஜி வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போகிறோம். ஸோ மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். ஓகே, மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் இப்போ நான் சொல்கிறேன், பிளான்ட் ப்ரீடிங்கில் பிளான்ட்டை வந்து சுப்பீரியர் ஹை குவாலிட்டி பிளான்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா
பண்ணணும்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் எல்லாம் நானுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அப்போலாம் வந்து அவ்வளோ பொல்யூஷன் இல்லை. ஸோ அப்படியே வெட்ட வெளியில வந்து எல்லா பிளான்ஸுமே வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ அந்த மாதிரி பண்ண முடியுமா? சில பிளான்ஸ்லாம் வந்து தே ஆர் ப்ரோன் டு இன்செக்ட்ஸ், தே ஆர் ப்ரோன் டு மெனி இன்செக்ட்ஸ். சில பிளான்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே காத்தோட்டமா வந்து வளர வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் வந்து ஏதாவது லைக் அதோட ப்ரிடேட்டர்ஸ் சில இன்செக்ட்ஸ்லாம் வந்து அந்த பிளான்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ சில பிளான்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா எந்த ஒரு இன்செக்டும் வந்து அதை வந்து தொடாம சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரு நல்ல கண்டிஷன்ஸ்ல வளர்க்கணும்னா நம்ம அப்படியே வெட்ட வெளியில வந்து வளர்க்க முடியாது. வி ஹாவ் டு என்ன சொல்றது, நம்ம வந்து ப்ராப்பரா அதுக்கேற்ற ஒரு டெம்பரேச்சர், அதுக்கேற்ற ஒரு ப்ரெஷர் அதெல்லாம் கொடுத்து நம்ம வளர வைப்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ்ல வந்துருச்சு. ஹலோ முகேஷ், குட் ஈவினிங். குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? Okay, so it includes preparation of soil, sowing, application of manures and fertilizers, proper irrigation, protection from weeds and pests, harvesting, threshing and storage. Seriya? So you got 50 out of 50 in science. Sama, super Mukesh. That's so nice, happy for you. So எதுல half yearly exam, midterm exam, second midterm, because அது எனக்கு தெரியல. ஸோ எப்படி இருந்துச்சு உங்களோட கொஸ்டின் பேப்பர்? நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்லாம் உனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? இதெல்லாம் சொன்னா தான் இன்னும் நல்லா இருக்கும், மற்ற பசங்களுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். எதுக்கு? டு இம்ப்ரூவ் த கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இந்த பிளான்ஸ்லாம் வந்து இன்னும் நல்லா ஹை குவாலிட்டியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும்னா நம்ம இந்த மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. செகண்ட் மிட் டேர்ம்லையா? சூப்பர், தட்ஸ் வெரி குட், தட்ஸ் வெரி குட். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம ஹாஃப் இயர்லையுமே நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் pay attention. சரியா? So the aim of crop improvement is to develop improved crop varieties possessing higher yield. So எதுக்கு மேம் இந்த மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எதுக்கு கிராப் வெரைட்டியை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், possessing higher yield, நிறைய ஈல்டு கொடுக்குற மாதிரி நம்ம கிராப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட மெயின் எய்ம். அதுக்கு தான் இந்த மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் உனக்கு வருது. சரியா? ஸோ the aim of crop improvement is to develop improved crop varieties possessing higher yield, better quality, resistance to diseases and shorter duration. என்னது? ஸோ இந்த ஹை ஹீல்டு பிளான்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும்? ஸோ அது வந்து எந்த ஒரு பூச்சி வந்து இதை வந்து அரிச்சாலும் அது இதுக்கு வந்து அந்த கண்ட்ரோலிங் அந்த டாலரன்ஸ் கெப்பாசிட்டி இருக்கணும், டக்குன்னு வந்து கெட்டு போயிடக்கூடாது, அதோட ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க பிளான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம்? டு இம்ப்ரூவ் த கிராப் ஈல்ட், டு இம்ப்ரூவ் த கிராப் ஈல்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிரீன் ரெவல்யூஷன். வாட் டு யூ மீன் பை கிரீன் ரெவல்யூஷன்? இதுதான் நம்ம தமிழில் பசுமை புரட்சின்னு சொல்லுவோம். என்னது பசுமை புரட்சி? பசுமைனா நான் யூஸ்வலா வந்து இந்த கிரீனா நீ வந்து பார்த்தோன்னா பசுமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் பசுமைன்றது உனக்கு அது மட்டும் கிடையாது, அதுக்கு டீப்பா சில திங்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன? கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன? டுமாரோ ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தேன், எல்லா சாப்டர்ஸ்க்கும் எல்லா இயலுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து போய் ரிவைஸ் பண்ணுங்க. சரியா? எஸ். ஸோ கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன? Green revolution is the process of increasing food production through high yielding crop varieties and modern agricultural techniques in underdeveloped and developing nation. Okay, so இந்த மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷனை இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ மக்களுக்குமே வந்து ஹை குவாலிட்டி ஃபுட் சப்ளை பண்ணணும். ஃபுட் சப்ளை பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் ஹை குவாலிட்டி ஃபுட் வந்து நான் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் ஹை குவாலிட்டி பிளான்ஸ் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன் ப்ராசஸில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஹை ஈல்டிங் கிராப் வெரைட்டிஸ் அண்ட் மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஹை ஈல்டிங் கிராப் வெரைட்டிஸ் அண்ட் மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் மூலமா நான் வந்து மொத்த ஃபுட் ப்ரொடக்ஷன் அந்த ப்ராசஸையே நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து இம்ப்ரூவ் பண்றேன். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், we call this as green revolution. சரியா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பசுமை புரட்சி அப்படின்னு சொல்றோம். சரியா? எஸ் எஸ், தேங்க்யூ ஃபார் மேக்ஸ் ஒன் ஷாட். சூப்பர் சூப்பர், நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். ஐ திங்க் தட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். எஸ் அஜ்மல், எஸ் சூப்பர்டா. ஓகே, ஸோ டாக்டர் நார்மன் இ போர்லக், என்னது டாக்டர் நார்மன் இ போர்லக், இவங்க தான்
என்னது ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொன்னாங்க. இவரை தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்றாங்க. ஹீ ரிசீவ்டு த நோபல் பிரைஸ். இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு he did. And next இந்தியால பார்த்தனா இவர் தான் நார்மன் ஈபோர்ல. இவர் தான் நம்ம என்ன சொல்றோம் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ பசங்களா இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. this is there for your book in questionsல வரலாம், புக் பேக்லயும் 1 மார்க்ல உனக்கு வரலாம். மேக்ஸ்ல you got 100. that's so nice. டேய் எப்படிடா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சில டிப்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்போங்க. எப்படி நீ மேக்ஸில் 100 மார்க்ஸ் வாங்கினேன், 1 ஷார்ட் செஷன் பார்த்தியா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணியா. ஸோ பசங்களா ப்ளீஸ் ஷேர் யோர் advice to your friends also. Okay? Yes. So இந்தியாவில் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் தான் என்ன பண்ணாரு, along with டாக்டர் பர்ல கிரீன் ரெவல்யூஷன் ப்ராசஸ்ல நிறைய வந்து எஃபர்ட்ஸ் போட்டாரு. ஸோ திஸ் eventually increased wheat and rice production between 1960 and 2000. 1960ல இருந்து 2000 இந்த பீரியடுக்குள்ள இவ்வளோ ஃபுட் வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் கிரீன் ரெவல்யூஷன் தான். ஓகே, வாட்சிங் யுவர் வீடியோஸ், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ ஒரு நல்ல டிப் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ பசங்களா நம்ம பையனே சொல்லிட்டான், இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பார்த்தாவே வந்து உனக்கு வந்து 100 எடுக்க சான்ஸ் இல்லைன்னா இல்லை, யூ கேன் கெட் 100. ஸோ த திங் இஸ் நீ வந்து கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் யூ கேன் ஆக்சுவலி ஸ்கோர் குட் மார்க்ஸ். அதான பசங்களா சொல்ல வரேன். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீ மக்கப் பண்ணிட்டு போனாலும் எக்ஸாமில் நீ எல்லாத்தையும் மறக்கதா போகிற, அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஒன்லி வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் தான் யூ கேன் ஆக்சுவலி என்ன பண்ண முடியும், நீ வந்து நல்லா வந்து மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா? ஸோ கிரீன் ரெவல்யூஷனுக்கு யார் இம்பார்ட்டண்ட்டான பீப்புள், டாக்டர் நார்மன் இ போர்லாக் அண்ட் நீ வந்து நம்மளோட எம்எஸ் சுவாமிநாதன், இவங்க தான் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் மேஜர் சேலஞ்ச் இன் இந்தியாவில் டியூரிங் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் மேஜரா இந்தியா ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா was having enough food production for the growing population. ஓகே, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷ்காரன் அவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா நம்ம வந்து அடிமையாக இருந்தோம். பட் அதுக்கப்புறம் we have to think about some of the issues. ஸோ இவ்வளோ பெரிய பாப்புலரான கண்டிஷன், இவ்வளோ பெரிய பாப்புலரான கண்ட்ரி, ஸோ இந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லாரையுமே நம்ம எப்படி வந்து ஃபீட் பண்ண போகிறோம், இதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். எஃபர்ட்ஸ் were taken to develop high yielding varieties of crops leading to green revolution. ஸோ high yielding varieties of crops வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தே டுக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். சரியா? ஸோ கிரீன் ரெவல்யூஷன்னா என்னென்னு பார்த்தோம், அதில் இருக்கிற 2 ஆளுங்களை அதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பிளான் ப்ரீடிங்னா என்ன, அதோட டெஃபினிஷன், அனிமல் ஹஸ்பண்ட்ரினா என்ன, அதோட டெஃபினிஷன், அண்ட் நெக்ஸ்ட் அந்த முக்கியமான ஆட்கள், இவங்களெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னல, அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ். என்னது? semi-dwarf varieties in wheat and rice. Semi-dwarf varieties in wheat and rice. Okay, இந்த எஸ் 9th போடுங்க மேம் ப்ளீஸ். கண்டிப்பாக 9th போடுறோம். டோன்ட் வெரி, கண்டிப்பாக 9th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போடுறோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அன்னியன் படம் பார்த்துருக்கீங்களா? அன்னியன் படத்தில் ஒரு லைன் வரும், என்னது, அண்டங்காக்கா கொண்டக்காரின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதில் 5-8 பல்லுக்காரின்னு சொல்லி நானும் இன்னைக்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப, இந்த ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கிறப்ப இந்த 5-8 பல்லுக்காரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். ஸோ யாருக்குமே தெரியல. ஸோ 5-8ன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட் இஸ் நத்திங் பட் 5-8ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் வெரைட்டி ஆஃப் ரைஸ். ஸ்பெசிஃபிக் வெரைட்டி ஆஃப் ரைஸ். ஓகே, ஸோ 5-8. Okay, it is a specific variety, high yielding semi-dwarf rice variety developed by International Rice Research Institute. Okay, so இது ஒரு high yielding variety of rice, அதுக்கு பேர் தான் என்னது, IR8. Okay, so இது நிறைய yield கொடுக்கக்கூடிய ஒரு semi dwarf ஆன ரைஸ் வெரைட்டி தான் நம்மளோட IR8. சரியா? அதான் IR8 பல்லுக்காரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி சோனாலிகா, கல்யாண் சோனான்றதுமே சில செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ். ஓகே, செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ் ஆஃப் வீட் டெவலப்ட். இது வந்து சோனாலிகாவும் கல்யாண் சோனாவும் ஹை யீல்டிங் வெரைட்டி ஆஃப் வீட்டு, அப்புறம் IR8 வந்து ஹை யீல்டிங் வெரைட்டி ஆஃப் ரைஸ். ஓகே, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஓகே, ஸோ
Sonalika Kalyan Sona வந்து developed from high yielding semi-dwarf fertilizer responsive wheat varieties from Mexico. Okay, IR8 இதை டெவலப் பண்ணது யாரு? பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அண்ட் Sonalika Kalyan Sona வந்து இது வந்து high yielding varieties developed by Mexico. And in 1966, this was first introduced in Philippines and in India. Okay, so Sonalika wheat variety எங்க மெக்சிகோல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் IR8 ரைஸ் வெரைட்டி, இது வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து உனக்கு வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1966ல பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தியால உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. So in the IR8, it was a hybrid of high yielding rice variety Pita from Indonesia and DHEERAN variety from China. Okay, so in the IR8 இது வந்து எப்படி high yielding variety எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இது வந்து ரெண்டு high yielding rice variety combine பண்ணி they have produced this IR8. அதனால தான் இதோட ஸ்பெஷாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் பார்த்தோம், வீட்டில் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? சோனாலிகா கல்யாண் சோனா, இது எங்கே வந்து உனக்கு வந்து இன்வென்ட் பண்ணாங்க? மெக்சிகோவில். அண்ட் IR8 வந்து இட் இஸ் அ ரைஸ் வெரைட்டி, இட் வாஸ் டெவலப்டு பை பிலிப்பைன்ஸ் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அண்ட் இந்த IR8 எதில் வந்து மிக்ஸ் பண்ணி, எந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி IR8 ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹை யீல்டிங் ரைஸ் வெரைட்டி பீட்டா அண்ட் DHEERAN variety from China. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் they have produced IR8. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க பார்க்கலாம். எஸ் பசங்களா, இது வரைக்கும் எஸ் மேம் புரிஞ்சிச்சு அப்படின்னா சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க. கமான் கமான். எஸ், எஸ். ஓகே, ஸோ வீட் வெரைட்டி பார்த்தோம் அண்ட் நம்மளோட ரைஸ் வெரைட்டி பார்த்தோம். ஸோ MS சுவாமிநாதன் பற்றி நீங்கள் இன்னும் நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ MS சுவாமிநாதன் யார்? நம்மளோட க்ரீன் ரெவல்யூஷனுக்கு ஒரு பெரிய முன்னோடியாக இருந்த ஒரு ஆள் தான் நம்மளோட MS சுவாமிநாதன். ஸோ இந்தியாவில் இவரை பற்றி நீங்கள் வந்து நிறைய புக்ஸ் கூட இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பற்றி படிக்கலாம். ஓகே, இஸ் அன் இந்தியன் சயின்டிஸ்ட் known for his leading role in India's green revolution. ஸோ பசுமை புரட்சி பற்றி நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன் இல்லையா? உனக்கு the process of developing high yielding varieties இல்லையா ஃபார் த ஃபுட் ப்ரொடக்ஷன், இல்லையா ஃபார் இன்க்ரீசிங் த ஃபுட் ப்ரொடக்ஷன், அதான் நம்ம பசுமை புரட்சின்னு சொன்னோம். ஸோ இந்தியாவில் இஸ் அ ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, அவர் எதுலாம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு? பொட்டேட்டோ, வீட், ரைஸ், ஜூட், இதுலலாம் வந்து ரிசர்ச் பண்ணி பிளான்ட் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ டியூ டு ஹிஸ் எஃபர்ட்ஸ் த வீட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஃப்ரம் 12 million tons in 1960 to 70 million tons now. ஓகே, ஸோ அவர் எஃபர்ட்ஸ்னால தான் இந்த ஹை யீல்டிங் வெரைட்டிஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ தான் இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதனால தான் உனக்கு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு? வீட் ப்ரொடக்ஷனை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் ஆப்லி கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் யார் அப்படின்னு கேட்டேன்னா, நீ வந்து யாரை சொல்லணும்? டாக்டர் MS சுவாமிநாதன் இவங்கள தான் வந்து சொல்லணும். அதே மாதிரி நீங்க இந்த பேரை வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, டாக்டர் ஜி நம்மாழ்வார். யாரு? டாக்டர் ஜி நம்மாழ்வார். ஓகே, ஸோ இவர் தான் வந்து தமிழ் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இன்னுமே நம்மளோட தமிழ் புக்லலாம் வந்து இவரை பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ யார் யாரெல்லாம் நம்மாழ்வார் பற்றி படிச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்மாழ்வார் தான் யாரு? he was a தமிழ் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட், என்வாயன்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ்ட் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் எக்ஸ்பர்ட். ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன? எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணாமல், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக உனக்கு வந்து பிளான்ஸை வந்து வளர்க்குற அந்த ப்ராசஸ் தான் we call it as organic farming. அதான் நம்ம என்ன சொல்வோம்? ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்வோம். ஸோ நம்மாழ்வார் தான் ரொம்ப வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தவர் இவர் தான். ஸோ ஈ ஃபவுண்டட் நம்மாழ்வார் இக்கலாஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஃபார் farm research and global food security trust, okay, to create public awareness about the benefits of organic farming. So முதலா ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுத்து இதனால வர பெனிஃபிட்ஸ் எல்லாம் பற்றி மக்களுக்கு வந்து அவேர்னஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு இவர் தான் வந்து என்ன பண்ணாரு? நிறைய ஒர்க்ஸை லீட் பண்ணாரு. ஸோ நம்மாழ்வார் பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன் ரீட் சம் ஆஃப் ஹிம். ஈவன் நீங்கள் கூகுள்லேயே ஃபோன்லேயே நீங்கள் தட்டி பாருங்க நம்மாழ்வார் யாரு அப்படின்னு போட்டோன்னா உனக்கு நிறைய வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் நம்மாழ்வார்.
ஸோ பிளான்ட் ப்ரீடிங் நம்ம சாப்டருக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரீன் ரெவல்யூஷன் என்னன்னு பார்த்தோம், ஹை ஈல்டிங் வெரைட்டி வீட் பார்த்தோம், ஹை ஈல்டிங் வெரைட்டி ரைஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ பிளான்ட் டிசீஸ், ஸோ இந்த செடிலாம் பார்த்தோன்னா சில இலையிலலாம் வந்து பார்த்தோன்னா திடீர்னு அங்கங்கே வந்து பேட்சாக இருக்கும் இல்லையா. லீஃப்ல வந்து பேட்சாக இருக்கும். சில லீஃப் வந்து அப்படியே வந்து வெள்ளை லைனாக இருக்கும். சில லீஃப்ல வந்து ப்ரௌன் கலர் பேச்சஸாக இருக்கும் இல்லையா. சில லீஃப் வந்து அப்படியே அரிச்சு போன மாதிரி இருக்கும், பூச்சி அரிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட் டிசீசஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பிளான்ட் வந்து சூப்பராக வளரணும் அப்படின்னா மெயினாக வந்து அதுக்கு நீ வந்து நியூட்ரிஷன் கொடுக்குற, தண்ணி கொடுக்குற, நல்ல உரம் போடுற, இதெல்லாம் தாண்டி அந்த பிளான்ட் வந்து எந்த ஒரு பூச்சியாலையும் வந்து அரிக்காம, பூச்சியாலையுமே வந்து பூச்சி வந்து கடிக்காம அந்த பிளான்ட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ், பிளான்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பிளான்ட் டிசீசஸ்லாம் வந்து யாரு காஸ் பண்ற, யாரு மேம் இந்த பூச்சியை போய் எறிகிறா, யாரு மேம் இந்த பூச்சியை வந்து இந்த பிளான்ட் இந்த செடியை வந்து எது மேம் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா பிளான்ட் பேத்தோஜென்ஸ். பேத்தோஜென்ஸ்னா என்ன, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் விச் காஸ் டிசீசஸ். ஓகே, கண்ணுக்கு தெரியாத சில ஆர்கானிசம் இருக்குல்ல, அதுதான் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் என்ன பண்ணும், நம்மளோட பிளான்ட்டுக்கு வந்து டிசீஸை காஸ் பண்ணும். ஸோ என்னென்ன மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வைரஸஸ், பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஓகே, இதுதான் நம்மளோட கிராப் ஈல்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ hence it is important to develop disease resistant varieties. ஸோ மெயினாக கிராப் ஈல்டு அதிகமாகணும். அதாவது நான் வந்து ஒரு 50 செடி வைக்கிறேன், அந்த 50 செடியுமே எனக்கு சூப்பராக வளரணும், எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எனக்கு 50 செடியில இருந்தும் சூப்பராக காயெல்லாம் வரணும், பழம்லாம் வரணும்னு நினச்சா முடியுமா? முடியும், பட் மேக்ஸிமம் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா பாதி பிளான்ஸ் வந்து என்ன ஆகிடும், பூச்சி அரிச்சிரும், சில இது வந்து ஒழுங்காக வளராது இல்லையா. நீ ஏன் ஒரு செடி வாங்கி வந்து வச்சா கூட அந்த செடி வந்து சூப்பராக வளருதா, சில பேருக்கு நல்லா வரும், சில பேருக்கு வராது இல்லையா. அது டிபெண்ட்ஸ் ஆன் த சாயில் ஆல்சோ. நீ ஒழுங்காக தண்ணி ஊற்றிருக்க மாட்டேன். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். எனக்கு கம்ப்ளீட் 100% ஈல்டு வரணும் அப்படின்னா ஈவன் நான் என்ன பண்ணணும், இந்த எந்த ஒரு செடி பூச்சியும் வந்து இந்த பிளான்ட்டை வந்து அரிக்காம வந்து நான் வந்து பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டெவலப் disease resistant varieties of crops that would increase the yield and reduce the use of fungicides and bactericides. ஏன்னா இவ பூச்சி ஏதாச்சும் அரிக்குதுன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் எடுத்துட்டு வந்து இந்த செடி மேல நான் அடிப்பேன் இல்லையா. ஒரு கெமிக்கல் ஃபர்டில் பூச்சி மருந்துன்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து இந்த செடி மேல அடிப்பேன். இந்த பூச்சி மருந்து என்ன பண்ணும், அந்த செடியை அந்த பூச்சியை போய் கொண்டுடும். பட் இந்த மருந்து வந்து அந்த செடி மேலேயும் இருக்கும் இல்லையா. அந்த செடியில அந்த கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும், அந்த செடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த செடியில அந்த கெமிக்கல் இருக்கிறதுனால அந்த செடியில வளர்ற அந்த பொருள், அதாவது லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீ சாப்பிட்றப்ப அந்த கெமிக்கல்ஸ் உனக்கு வரும். ஸோ அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ல வராது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அந்த பிளான்ட்டுக்கே வந்து இந்த டிசீஸ்க்கு வந்து ரெசிஸ்டண்டா இருக்கிற மாதிரி அதோட ஜீன்ல சில விஷயங்கள் நான் பண்ணி என்ன பண்ண போறேன், அந்த பிளான்ட்டை வந்து இன்னும் டாலரண்டா நான் ஆக்க போறேன், ரெசிஸ்டன்ட் ஆக்க போறேன். அதான் வந்து டெவலப்பிங் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இதனால நான் என்ன பண்ணலாம், என்னோட ஈல்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி யூஸ் ஆஃப் ஃபங்கிசைட்ஸ் அண்ட் பாக்டீரியோசைட்ஸையும் என்ன பண்ணலாம், நான் வந்து கம்மி பண்ணலாம். So some disease resistant varieties developed by plant breeding are given below. So இந்த மாதிரி சில disease resistant plant varieties வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. This is very important. உனக்கு 2 marksல கேட்கலாம். ஓகே, and even 1 marksல கூட உனக்கு கேட்கலாம். சரியா, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஸோ புரிஞ்சவங்க சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க. என்னடா பசங்களா இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஏன் எல்லாரும் இன்னும் ஸ்கூல் விட்டு வரலையா, என்னாச்சு? அண்ட் பசங்களா தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், பிகாஸ் நம்மளோட சேனல் வந்து நல்லவே க்ரோத்தில் இருக்கு. பிகாஸ் தட் இஸ் ஆல் ஃபார் யூ. அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா உங்களோட ஆஃப் இயர்லி எக்ஸாம் உனக்கு 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி நிறைய பேர் பீதியில் இருப்பீங்க, எப்படிடா படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களா டெய்லி ஸ்டடி பிளான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நீ அதை வந்து பார்த்துட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலில் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. உனக்கு டெய்லி ஸ்டடி பிளான் வருது, நீ என்னென்ன மேக்ஸ் படிக்கணும், என்னென்ன சயின்ஸ் படிக்கணும்னு போட்டு வரேன். கூடிய சீக்கிரம் சோஷியலும் ஆட் பண்ணி விட்டுறேன். சரியா, சோஷியல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீ மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் டெய்லியும் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கிலீஷும் தமிழும் ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு 2 days உனக்கு கேப் கிடைச்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் இங்கிலீஷ் தமிழ் படிச்சிருங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்லாம் நம்ம என்ன அது நீ வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்குனாவே போதும். பட் நம்ம மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் தான் நீ நிறைய டைம் ஒதுக்கணும். ஸோ அதனால தான் டெய்லி ஸ்டடி பிளான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ பசங்களா இஃப் யூ டிடன்ட் செக் அவுட் ப்ளீஸ் செக் இட் அவுட். சரியா, அண்ட் இது வரைக்கும் உனக்கு செஷன் புரிஞ்சிச்சு அப்படின்னா சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க. கமான்.
எஸ் ஓகே சூப்பர். ஸோ இதுதான் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கிராப் வெரைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கிராப் வெரைட்டி. ஸோ இந்த டேபிளை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் வீட். ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் வீட். இதோட வெரைட்டி பேர் என்ன? இதோட வெரைட்டி பேர் வந்து ஹிம்கிரி. ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ட் எந்த டிசீஸ்க்கு வந்து இந்த ஹிம்கிரி வெரைட்டி ஆஃப் வீட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா லீஃப் அண்ட் ஸ்டைப்ரஸ்ட் அண்ட் ஹில்பண்ட். ஓகே, என்னென்ன, அதாவது கோதுமை, வீட்னா கோதுமையில ஹிம்கிரி அப்படின்ற ஒரு வெரைட்டி இருக்கு. இந்த பிளான்ட் வெரைட்டி வந்து, இந்த கோதுமை வெரைட்டி வந்து என்ன பண்ணும்? இது வந்து லீஃப் அண்ட் ஸ்டைப்ரஸ்ட் இந்த டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டா ரெசிஸ்டண்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரெசிஸ்டன்ட் அகெயின்ஸ்ட் ஹில்பண்ட் டிசீஸ். புரியுதா? அண்ட் அதே மாதிரி காலிஃப்ளவருக்கு பார்த்தியா, அதுலேயுமே ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா பூசா சுப்ரா அண்ட் பூசா ஸ்னோபால் K1. பூசா சுப்ரா அண்ட் பூசா ஸ்னோபால் K1. என்னது? காலிஃப்ளவர் பிடிக்குமா? காலிஃப்ளவர் பக்கோடாலாம் சாப்பிட்ருப்பீங்கல்ல. ஸோ அந்த காலிஃப்ளவர் கூட நிறைய டிசீசஸ்லாம் வந்து இட் கெட்ஸ் அஃபெக்டட் பை லாட் ஆஃப் டிசீசஸ். அதில் இந்த பிளாக் ராட் அப்படின்ற டிசீஸ் அகெயின்ஸ்டா அவங்க வந்து 2 காலிஃப்ளவர் வெரைட்டி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பூசா சுப்ரா, பூசா ஸ்னோபால் K1. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கௌபி. ஓகே, கௌபியில் வந்து they have developed a variety called பூசா கோமல். என்னது? பூசா கோமல். அண்ட் இது வந்து it is resistant against bacterial blight. என்னது? bacterial blight. ஓகே, ஸோ எஸ் டேய் ஹாய்னு போட்டிருக்க, பட் பேர் சொல்லியே மேம். இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ I'll give you a short trick. என்னது? ஹிம்கிரி. ஓகே, நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீ என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இமாலயா நீல்கிரி இமாலயா நீல்கிரி ஹில்ஸ்ல ஸ்ட்ரைப் போட்ட லீஃபு, ஸ்ட்ரைப்டு லீஃப் இருக்கும். என்னது? ஸ்ட்ரைப்டு லீஃப் இருக்கும். ஹிமாலயா நீல்கிரி ஹில்ஸ்ல ஸ்ட்ரைப்டு லீஃப் இருக்கும். ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டேனா, ஹலோ ஆகாஷ் குட் ஈவினிங், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா நீ என்னதெல்லாம் ஹிமாலயா நீல்கிரியில் நீ என்ன எடுத்துக்கணும்? ஹிம்கிரின்னு எடுத்துக்கணும். ஹிம்கிரியில் வெரைட்டி பேர் வந்துருச்சு. இப்போ அந்த இது எந்த டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரைப்டு லீஃப், அதாவது லீஃப் அண்ட் ஸ்டைப்ரஸ்ட், அப்புறம் ஹில்பண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, லீஃப் அண்ட் ஸ்டைப்ரஸ்ட் அண்ட் ஹில்பண்ட். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர். இது கூட ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரிக்கு தப்பு இல்லை, கொஞ்சம் பெருசு தான். இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கலாமா? இன்னும் கூட நம்ம சின்னதாக ஆக்கிக்கலாம். ஓகே, நீ என்ன பண்ணு? ஹிம்கிரி அப்படின்ற ஒரு ஹிம்கிரி வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டைப்ரஸ்ட். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, ஹிம்கிரி ஸ்டைப்ரஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் காலிஃப்ளவரில் பூசா சுப்ரா அண்ட் பூசா ஸ்னோபால் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெரைட்டி இருக்கு. ஸோ நீ இது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் பிளாக் ராட் டிசீஸ். ஓகே, ஸோ சுப்ரா ஸ்னோபால் பிளாக் ராட், SSB ஞாபகம் வச்சுக்கோ. சுப்ரா ஸ்னோபால் பிளாக் ராட் எல்லாத்துக்குமே பூசான்னு முன்னாடி போட்டுக்கணும். ஓகே, ஸோ பூசா சுப்ரா, அப்புறம் இன்னொரு என்னது? பூசா ஸ்னோபால். இட் இஸ் அகெயின்ஸ்ட் என்ன டிசீஸ்? பிளாக் ராட். ஓகே, இட் இஸ் பாசிபிள் டு டேக் 500 out of 500 in public. எஸ், எக்ஸாக்ட்லி. உன்னால 500க்கு 500 வாங்க முடியாதுன்னு யார் சொன்னா? நான் சொன்னா? இல்ல, நீங்க தான். ஹலோ கௌதம். ஓகே, ஸோ பசங்களா 500க்கு 500 எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு யாரும் உங்ககிட்ட வந்து சொல்ல. யூ கேன் டூ இட். யூ கேன் டேக் 500 out of 500. தட் இஸ் பாசிபிள். பட் நாங்கள் சொல்கிற சில திங்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். என்னது? நம்ம 1 shot அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் நான் அதில் சொல்கிற சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ட்ரிக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப ரிவைஸ் பண்ணு போதும். திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் சொன்னேன், அதெல்லாம் நோட் பண்ணி படிங்க. அண்ட் அகெயின் இதோட ஷார்ட் நோட்ஸ் உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுவோம், அதையுமே வந்து படிங்க. சரியா?
ஓகே அண்ட் ஸோ எல்லாத்துலேயுமே பூசா பூசான்னு நீ வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ பூசா சுப்ரா, பூசா ஸ்னோபால், இட் இஸ் அகெயின்ஸ்ட் த டிசீஸ் பிளாக் ராட். சரியா? நெக்ஸ்ட் என்ன? பியூசா கோமல். என்னது? பியூசா கோமல். இந்த வெரைட்டி இட் இஸ் அகெயின்ஸ்ட் விச் டிசீஸ்? பாக்டீரியல் பிளைட். பாக்டீரியல் பிளைட். புரியுதா? ஸோ எஸ் பசங்களா, ஐ திங்க் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ இஃப் யூ ஆர் நாட் aware about what நான் என்ன டீச் பண்ணுறேன், நான் என்ன டீச் பண்ணுவேன் அப்படின்லாம் நான் வந்து உங்களுக்கு சயின்ஸ் டீச் பண்ணுறேன். ஓகே, யூ ஆர் ஃபீலிங் டிஃபிகல்ட்டி இன் ஃபிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ். கவலைப்படாத கௌதம், உனக்கு நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ஷீட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் உனக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபார்முலா ஷீட்லாம் நீ என்ன பண்ண, நீயே வந்து கைப்பட எழுதிக்கோள். நான் எழுதினதை நீ என்ன பண்ணணும், நீ வந்து இந்த ஃபார்முலா ஷீட்ஸ் ஒரு 7 லெசன் இருக்குமா, இந்த 7 லெசன் ஃபார்முலா ஷீட்டை நீ என்ன பண்ணு, உன்னோட ஸ்டடி ரூமில் வந்து ஒட்டிக்கோ, உன்னோட ரூமில் ஒட்டிக்கோ, இல்லை உன்னோட வாலில் ஒட்டிக்கோ. இந்த ஃபார்முலா ஷீட்ஸ்லாம் வந்து உனக்கு மண்டையில் நிற்கணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரு நியூமெரிக்கல் விடாமல் உன்னோட எல்லா சாப்டர்ஸில் இருக்கிற புக் இன் புக் பேக் எல்லா நியூமெரிக்கல்ஸுமே நீ ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணணும், ஒரு 4 தடவையாச்சும் எல்லா நியூமெரிக்கல்ஸுமே நீயே வந்து போட்டு பார்த்துருக்கணும். அப்படி நீ பண்ணனா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ் ஈஸியாக வரும். ஏன்னா ஃபிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் தான் இட் டேக்ஸ். அண்ட் நீ வந்து இதில் யூனிட்ஸ்லாம் மறக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பசங்களுக்கு அதில் தான் மார்க் போகும். சரியா? ஸோ இதுக்கு வந்து நீ கோமல் பிளைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோ, கோமல் பிளைட்னு ஞாபகம் வச்சுக்கோ. கோமல் பி பிளைட்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதுக்கு நீ என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஹீம்கிரி ஸ்டைப்ரஸ்ட், எஸ்எஸ் பிளாக் ராட் அண்ட் கோமல் பி பிளைட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் ஹீம்கிரி ஸ்டைப்ரஸ்ட்னா ஹீம்கிரி வெரைட்டி, இட் இஸ் அகெயின் லீஃப் அண்ட் ஸ்டைப்ரஸ்ட் அண்ட் ஹில் பிளண்ட். அப்புறம் எஸ்எஸ் பி பிளாக் ராட். ஸோ இங்கே பூசா சுப்ரா, பூசா ஸ்னோபால் K1, it is against the disease in the black rot. And next பூசா கோமல், it is against the disease bacterial blight. clear-ஆ super. ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன் அடிஷன் டு மைக்ரோ ஆர்கானிசம், ஸோ நம்ம பிளான்ஸை வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். இதையும் தாண்டி in addition to microorganisms, large number of insects and pests also cause damage to the crops. என்னது? இதை தவிர்த்து உனக்கு நம்மளோட கிராப்ஸை இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆல்சோ என்ன பண்ணுது, நிறைய டேமேஜ் காஸ் பண்ணுது. ஓகே, வெறும் இந்த பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் மட்டும் நம்ம பிளான்ஸ் அஃபெக்ட் பண்ணல, நிறைய இன்செக்ட்ஸும் பெஸ்ட்டும் கூட நம்ம பிளான்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. சரியா? இந்த மாதிரி நிறைய பூச்சிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, சில வார்ம்ஸ்லாம் வரும், சில புழுலாம் வந்து அரிக்கும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மட்டும் நம்ம பூச்சியை வந்து அரிக்கிறது, நம்ம பூச்சியை வந்து அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய புழு பூச்சிலாம் கூட நம்ம பிளான்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதனால நம்ம பிளான்ஸ்க்கு நிறைய டிசீஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாற்றானா அது என்னடா, சூர்யாவோட படத்துல மறந்துட்டேன்டா, காப்பான் படத்துல கூட ஒரு ட்ரெயின்ல வந்து அந்த பூச்சியெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்ல கரெக்டா இந்த ஹீரோ ஊருக்கு வரப்ப அந்த பூச்சியெல்லாம் வந்து பறக்க விட்டுருவாங்க. அந்த பூச்சி வந்து என்ன பண்ணும், இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து டிசீஸ் காஸ் பண்ணி விட்டுட்டு போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய டிசீசஸை வந்து காஸ் பண்றது நம்ம பிளான்ஸ்ல யாருன்னு பார்த்தோம்னா சில இன்செக்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப் வெரைட்டிஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து மைக்ரோ ஆர்கானிசம் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் பார்த்தோம். இப்போ இன்செக்ட் ஆர் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Brassica flat bean ladies finger, Brassica flat bean ladies finger, Brassica cropல Pusa gaura, இது வந்து it is resistant against aphids அப்படின்ற இன்செக்ட்டுக்கு. அண்ட் flat bean இதுல Pusa sem 2 Pusa sem 3 உனக்கு 2 வெரைட்டி இருக்கு. this is resistant against leaf hopper, aphids அப்படின்ற இன்செக்ட் அண்ட் fruit borer. இந்த இன்செக்ட்டுக்கு அகேன்ஸ்டா உனக்கு இந்த 2 வெரைட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேடிஸ் ஃபிங்கர்னா என்ன, நம்மளோட வெண்டைக்கால பூசா சவானி, பூசா A4னு சொல்லிட்டு 2 வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு பார்த்தோன்னா இட் இஸ் ரெசிஸ்டன்ட் அகேன்ஸ்ட் ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர். இட் இஸ் அகேன்ஸ்ட் ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர். சரியா? கிளியரா மேம்? இதுக்கு எந்த ஒரு ட்ரிக்கும் சொல்லலையே. இதுக்கு நீ வந்து ஃபர்ஸ்ட் இங்க BFL ஞாபகம் வச்சுக்கோ. BFL என்ன, Brassica flat bean ladies finger. மேம் இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ட்ரிக் வேணும் அப்படின்னா நான் அதுக்கு எதுவும் பண்ண முடியாதா, நீ தானே பண்ணணும். இந்த ட்ரிக்கையாச்சும் அடிக்கடி நீ வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஓகே, மொத்த கான்செப்டை நீ வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ரீகால் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் சும்மா இருக்கிற டைம்ல மேம் ஏதோ ஒரு ட்ரிக் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பாரு. BFL Brassica, இன்னொன்று F என்ன, F flat bean ladies finger. இந்த மாதிரி நீ ரிவைஸ் பண்ணிட்டு ரீகால் பண்ணிட்டே இருந்தனா அட்லீஸ்ட் ட்ரிக்காச்சும் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ BFL என்ன, Brassica flat bean ladies finger. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து பூசா கௌர sem 2 sem 3 செம் எக்ஸாம்னு ஞாபகம் வச்சுக்கோ. இன் ஸ்கூல் 2 days they are demotivating me.
வாட் ஐ வாண்ட் டு டூ. பசங்களா யார் சொல்றீங்க காதுலயே வாங்காதடா. நான் உனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்வைஸ் சொல்றேன். ஓகே, இஃப் யூ ஆர் ஃபீலிங், இஃப் யூ ஆர் பிலீவிங் இன் யோர் செல்ஃப், உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா டோன்ட் ஹியர் நாய்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். சரியா? அதை நான் உங்ககிட்ட வந்து கிளியரா சொல்றேன். இஃப் யூ ஆர் புட்டிங் 100% எஃபர்ட்ஸ், ஓகே, பட் இருந்தாலுமே வந்து உனக்கு வந்து இல்லை உன்னால முடியாது இப்படின்லாம் வந்து உனக்கு எக்ஸ்டர்னலா நாய்ஸ் வருது அப்படின்னா தே ஆர் ஜஸ்ட் நாய்ஸ். இந்த காதுல வாங்காதீங்க. அப்படி வாங்கினாலும் இந்த காதுல விட்டுடுங்க. உனக்கு வந்து 1000 வேலை இருக்கு. யூ ஹேவ் டிஃபரெண்ட் கோல்ஸ். நான் இதை அச்சீவ் பண்ணணும், நான் இப்படி ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் வந்து பெரிய இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரி உனக்கு வந்து நிறைய கோல்ஸ் இருக்கு. அந்த கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு உனக்கு ஆல்ரெடி டைம் இல்லை. நீ இந்த டைம்ல தேவையில்லாம இந்த டிமோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் நீ கேட்டனா யூ கேன் டூ எனிதிங். இல்லையா? அது உன்னோட டைமை தான் வேஸ்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் ட்ரீம். ஓகே, ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் ட்ரீம் தான் நான் உனக்கு சொல்லுவேன். ஓகே, ஸோ பூசா கௌரா, பூசா செம் 2 செம் 3, அப்புறம் பூசா சவானி, பூசா A4, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ அங்கே BFLன்னு சொல்லிட்டேன், இங்கே வந்து GS கியூப் A, GS கியூப் A, BFL GS கியூப் A, பூசா கௌரவ், அப்புறம் இங்கே செம் 2 செம் 3, அப்புறம் சவானி, அப்புறம் A4. சரியா? அண்ட் ரெசிஸ்டன்ட் டு ஏஃபிட்ஸ், லீஃப் ஹாப்பர், ஃப்ரூட் போரர். ஓகே, ஏஃபிட்ஸ், லீஃப் ஹாப்பர், ஃப்ரூட் போரர். இந்த 3 இன்செக்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாத்துக்குமே உனக்கு இந்த ஞாபகம் வந்துடும். ஓகே, எப்போ லைவ் வருவீங்க? லைவ் வந்து உங்களோட ஆஃப் இயர்லி எக்ஸாம்க்கு வந்து நாங்கள் வந்து பிளானிங் போட்டுட்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ யுவர் நேம் இஸ் பிரபாகர். சூப்பர்டா. ஓகே, எஸ், வெல்கம் பிரபாகர். குட் ஈவினிங். அண்ட் எஸ் பசங்களா, நம்ம செஷன்ஸ்லாம் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து அவங்களுக்குமே இந்த சாப்டர்லாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம சிம்பிளிஃபைடாக படிக்கிறோம்ல. இப்போ BFLனா எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, பிரசிகா, ஃப்ளாட் பீன், லேடிஸ் ஃபிங்கர். அதே மாதிரி இங்கே என்ன சொன்னேன்? GS கியூப் A, G ஃபார் பூசா கௌரர், S ஃபார் பூசா செம் 1, இன்னொரு S ஃபார் பூசா செம் 2, இன்னொன்று வந்து பூசா சவானி, A ஃபார் A4. இது வந்து ஒரே டைம்ல நீ படிச்சோன்னே எல்லா பேர் ஞாபகம் இருக்குமானா கிடையாது. நீ திரும்ப இந்த ட்ரிக்கையாச்சும் என்ன பண்ணணும், ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இங்கே நான் 3 இன்செக்ட் தான் நான் சொன்னேன். ஏஃபிட்ஸ், லீஃப் ஹாப்பர், ஃப்ரூட் போரர். 3 ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான். தீஸ் ஆர் இன்செக்ட் ஆர் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ். ஓகே, ஸோ அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் ப்ளீஸ் சூன். ஓகே, கண்டிப்பா உனக்கு வந்து 9th ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போடுறோம். அண்ட் லைவும் வந்து சீக்கிரமா வரும், நீ கவலையே படாது. சரியா? ஸோ அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் போர் மால் நியூட்ரிஷன் என்ன? நம்மளுக்கு அட்லீஸ்ட் 3 வேளை சாப்பாடு இருக்கு, நம்ம வந்து நல்லா சாப்பிட்றோம். பட் இருந்தாலுமே சிலருக்கு வந்து ப்ராப்பரா வந்து சாப்பாடு கிடைக்கிறது இல்லை, இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறது இல்லை, இல்லையா? தேவையான அளவுக்கு விட்டமின்ஸோ, கார்போஹைட்ரேட்ஸோ, ஃபேட்ஸோ, மினரல்ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ தே அண்டர்கோ, அதுதான் நம்ம என்ன சொல்வோம், மேல் நியூட்ரிஷன் சொல்வோம், இல்லைனா அண்டர் நியூட்ரிஷன் சொல்வோம். ஸோ ஹியூமன் பாப்புலேஷன்ல எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா கிடையாது. சில பேருக்கு பேசிக்கான சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து நீ சாப்பிட்ற சாப்பாடுக்கு யூ ஹாவ் டு தேங்க் அ லாட். படா இன்னைக்கு வந்து நம்ம ஈஸியாக எனக்கு இன்னைக்கு பிடிக்கலமா உப்புமாமா, எனக்கு உப்புமா வேணாம், எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடும். ஆனால் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, இல்லையா? எனக்கு ஒரு வேளை சாப்பாடு அரைச்சி கொடுக்க மாட்டாங்களா, எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம போய் உப்புமா வேணாம்னு சொல்கிறோமே, அங்கங்கே வந்து சாப்பாடுக்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து யூ ஷுட் பி கிரேட்ஃபுல். ஸோ அதனால தான் பசங்களா சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லியும் நீ சாப்பிட்ற சாப்பாடுக்கு யூ ஷுட் தேங்க். ஓகே, how to log in to the WhatsApp group ma'am. நம்ம சேனல், நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுற லிங்க் இருக்கு. அந்த லிங்க்கை நீ டச் பண்ணாவே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, எஸ் பசங்களா? ஸோ அதனால தான் எப்பயுமே சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஆல்வேஸ் யூ ஹாவ் டு பி தேங்க்ஃபுல். அண்ட் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வேஸ்ட் பண்ணுற சாப்பாடு கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இந்த வேஸ்ட் பண்ணுற சாப்பாடு கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ தான் நீ வந்து சாப்பிட்ற சாப்பாடுக்கு மரியாதை கொடுப்ப. ஓகேடா. ஓகே, ஸோ அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் மேல் நியூட்ரிஷன் ஹியூமன் பாப்புலேஷன்ல ஒரு பெரிய ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கு. என்னது பெரிய ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கு? நம்ம என்ன ஹெல்த் ப்ராப்ளம்னாவே ஹார்ட் அட்டாக்கு, கேன்சர் இந்த மாதிரி தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். பட் இதையும் தாண்டி ப்ராப்பரா சாப்பாடு இல்லைனாவே நிறைய டிசீசஸ் வரும், இல்லையா? ஸோ இது ஒரு பெரிய ஹெல்த் ப்ராப்ளமா இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவுமே இருக்கு. ஸோ தேர் ஆர் சம் கண்ட்ரீஸ், இந்தியாவில் கொஞ்சம் இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. இதையும் தாண்டி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் நீ போய் பார்த்துருக்கியா? கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். அங்கே இருக்கிற பீப்புளெலாம் வந்து ஹெல்த்தியாக கூட இருக்க மாட்டாங்க, ப்ராப்பர் சாப்பாடு கூட அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும்.
மேம் இந்த மாதிரிலாம் ஆளுங்களை காமிக்கிறீங்களே, இந்த மாதிரிலாம் இருக்காங்களா? இருக்காங்கடா, இருக்காங்க. ஆப்பிரிக்கான்னு நீ சொல்லிட முடியாது. ஓகே, நீ வந்து ஆப்பிரிக்கான்னு அப்படியே ஃபுல்லா சொல்லிட முடியாது. மினரல் கண்டென்ட்னா உன்னோட பாடியில சில மினரல்ஸ் லைக் பொட்டாசியம், கால்சியம், சோடியம் இந்த மாதிரி சில கண்டென்ட்லாம் தேவைப்படும். ஓகே, அந்த மினரல் கண்டென்ட் இருந்தால் தான் உன்னோட பாடியில சில ப்ராசஸ்லாம் நடக்கும். அதான் நம்ம மினரல்ஸ்னு சொல்லுவோம். ஆப்பிரிக்கால ஹோல் ஆப்பிரிக்காவே வந்து புவர்ன்னு சொல்ல முடியாது டாக்கண்ணா. நீ வந்து ஆப்பிரிக்கா சில பகுதிகள் வந்து தே ஆர் அண்டர் டெவலப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கேன்சர் இதெல்லாம் வந்து பெரிய ஹெல்த் ப்ராப்ளம். பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப வைட் ஸ்ப்ரெடாக இருக்கிற ஒரு காமன் ஹெல்த் ப்ராப்ளம் தான் அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் ப்ரோட்டீன் மேல் நியூட்ரிஷன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமன்ஸ் இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் ஹெல்த் ஆஃப் ஃபார்ம் அனிமல்ஸ். ஓகே, இது வெறும் ஹியூமன் பீயிங்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை, இது வந்து ஃபார்ம் அனிமல்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சு எக்ஸாமில் ஹவு மெனி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்? ஓகே, இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ் மட்டும் நீ படிச்சனா ஹாஃப் இயர்லியில் ஐ வில் சே யூ கேன் கெட் 80%. 75 to 80%. எப்போ சொல்கிறேன்? இஃப் யூ ஸ்டடிட் வெரி வெரி தரோலி. டிட்டோவா சூடன், சொமாலியா, எக்ஸாக்ட்லி. ஓகே, அந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஸ்டில் பீப்புள் ஆர் ஃபேஸிங் திஸ் ஹெல்த் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை சூப்பராக 100% சூப்பராக படிச்சிட்ட அப்படின்னா யூ கேன் கோ 75 to 80%. அப்போ மீதி 20% என்ன மேம் பண்ணுறது? நீ கான்செப்டை புரிஞ்சு படித்தாதான் யூ கேன் டூ இட். அப்போ தான் புக்கிங் கொஸ்டின்ஸ்லாம் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? சரியா? ஸோ இந்த அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் ப்ரோட்டீன் மேல் நியூட்ரிஷன் இந்த ப்ராப்ளமை எப்படி வந்து நான் சமாளிக்கிறது? டு காம்பாட் திஸ் கண்டிஷன் ஹியூமன் அண்ட் அனிமல் ஹெல்த் ஆர் டு பி டிட்டர்மைன் பை நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் ஃபீட் கிராப்ஸ். ஓகே, ஸோ சில பேர் வந்து வாட் அபவுட் கான்செப்ட்ஸ்? அதான்டா கான்செப்டையும் படிக்கணும்டா, அதான்டா சொல்கிறேன். நீ வெறும் கொஷின் மட்டும் நான் வந்து மனப்பாடம் பண்ணி போயிட்டேன் அப்படின்னா உன்னால் அதாவது நான் சூப்பராக மக்கப் பண்ணிட்டு போகிற ஆளு மேம், நான் வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிச்சுட்டு போகிறேன்னா போகலாம், நீ 80% கூட ஃபுல்லாக வாங்கலாம். ஆனால் மீதி 20% தம்பி உனக்கு புக்கிங்கில் தான் வரும். அப்புறம் கான்செப்டை புரிஞ்சாதான் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த 20% நீ வந்து என்ன பண்ணணும்? நீ ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகும். கிளியரா? கிளியரா? ஸோ டு காம்பேட் தீஸ் கண்டிஷன்ஸ் ஹியூமன் அண்ட் அனிமல் ஹெல்த் ஹேர் டு பி டிட்டர்மைன். ஓகே, அதாவது நம்ம நல்லா சாப்பிட்றோம், பட் ப்ராப்பராக எனக்கு எல்லா மினரல் கண்டென்ட்டும் வருதா? நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட் வந்து சாப்பிட்றோமா அப்படின்னா வந்து பார்த்தோன்னா கிடையாது. இப்போ நீ சாப்பிட்ற சாப்பாடே பாரு, ஐ திங்க் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் இன் லைஃப். என்னது? ஓகே, ஸோ நீ பார்த்தனா நம்மளோட பாடியில் நம்ம எல்லா நியூட்ரியன்ஸும் ப்ராப்பராக எடுத்துக்கிறோமா? என்னது எல்லா நியூட்ரியன்ஸும் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிறோமா? எனக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கரெக்டான குவான்டிட்டியில் நான் சாப்பிட்றேன்னா, நான் வந்து ப்ரோட்டீன்ஸ் கரெக்டான குவான்டிட்டியில் சாப்பிட்றேன்னா, இதெல்லாம் வந்து உனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் ப்ராப்பரான அமௌண்ட்ல நம்ம உடம்புல இருந்தாதான் உன்னால வந்து டிசீஸ் ரெசிஸ்டண்டா இருக்க முடியும், உன்னோட பாடி நல்லா பில்டப் ஆகும். நிறைய பேர் நிறைய கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, ப்ரோட்டீன்ஸ் ஒழுங்கா சாப்பிடலன்னா உனக்கு வந்து அவ்வளோவா எனர்ஜி இருக்காது. ஓகே, ஸோ பேலன்ஸ் டயட் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ த நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் கிராப்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஓகே, ஸோ நீ you are from Maharashtra board. Okay. So சொல்லுங்க என்ன சொன்னேன்? ஸோ இந்த நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் கிராப்ஸ் நீ சாப்பிட்ற சாப்பாடுல அந்த நியூட்ரிஷனல் குவாலிட்டி உனக்கு வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, the nutritional quality may be improved with respect to its protein content, quality of protein, oil content, mineral content. ஓகே, நீ இப்போ வந்து நல்லா நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் வந்து நீ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சினா அந்த கிராப் ஃபர்ஸ்ட் சூப்பராக இருக்கணும்ல, நியூட்ரியன் ரிச்சாக இருக்கணும்ல, அதை நீ எப்படி வந்து டிஃபைன் பண்ணுவ? அதோட ப்ரோட்டீன் கண்டென்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் எப்படி இருக்குது, ஆயில் கண்டென்ட் எப்படி இருக்குது, மினரல் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு டிட்டர்மைன். ஸோ பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன் பசங்களா, இது உன்னோட 4 மார்க்ஸில் இருக்குது. இது உன்னோட 4 மார்க்ஸில் இருக்குது. வாட் இஸ் பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன்? ஓகே, ஸோ பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன்னா என்ன? ஸோ இந்த கொஷின் இட் இஸ் தேர் இன் யோர் 4 மார்க்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் புக் பேக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஃபினேஷன் என்ன? It is a scientific process of developing crop plants enriched with high levels of desirable nutrients like vitamins, proteins and minerals. என்னது? Scientific process of developing crop plants. Okay? லாக் பண்ணியாச்சா? சூப்பர்டா. ஓகே, ஸோ நீ என்ன பண்ணணும்? மகாராஷ்டிரா போர்டு அந்த தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறியா? தமிழ்நாட்டு பையன் ஆனால் மகாராஷ்டிரா போர்டில் இருக்கு. சரி, ஓகே, பட் இந்த கான்செப்ட்ஸ் உனக்கு யூஸ் ஆகும் எப்படியோ. எஸ், ஓகே,
ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், பயோஃபர்டிஃபிகேஷன்னா என்ன, சயின்டிஃபிக் ப்ராசஸ், கிராப் பிளான்ஸை சயின்டிஃபிக் ப்ராசஸ் மூலமா நம்ம என்ன பண்றோம், அதை வந்து ஹை லெவல்ஸ் ஆஃப் டிசைரபிள் நியூட்ரியன்ட் உள்ள பிளான்ட்டா வந்து அதை டெவலப் பண்றோம். அதான் நம்ம பயோஃபர்டிஃபிகேஷன். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிராப் வெரைட்டிஸ் டெவலப்ட் அஸ் ரிசல்ட் ஆஃப் பயோஃபர்டிஃபிகேஷன். ஓகே, எக்ஸாம்பிள், இதுல நீ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பயோஃபர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமா நான் டெவலப் பண்ண பிளான்ஸ்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் புரோட்டீனா சக்தி அண்ட் ரத்னா. என்னது? புரோட்டீனா சக்தி அண்ட் ரத்னா ஆர் லைசின் ரிச் மேஸ் ஹைபிரிட்ஸ். லைசின்னா என்னது மேம்? ஸோ இந்த 3 வெரைட்டியுமே என்னது? இந்த 3 வெரைட்டியுமே இந்த சோளம் இருக்கு பாத்தியா, இந்த சோளம் வெரைட்டி தான். ஆனா இதுல வந்து ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட் வந்து ரிச்சா இருக்கும். இந்த 3 வெரைட்டிலுமே அமினோ ஆசிட் தான் புரோட்டீன்ஸை பில்ட் பண்ணும் இல்லையா? ஸோ இந்த லைசின் அப்படின்ற அமினோ ஆசிட் இந்த 3 வெரைட்டிலுமே வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தே ஹாவ் டெவலப்டு தீஸ் மேஸ் வெரைட்டி. ஓகே, என்னது? புரோட்டீனா சக்தி அண்ட் ரத்னா. புரோட்டீனா சக்தி அண்ட் ரத்னா. என்னது? ரத்னா வந்து புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டதுனால சக்தி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோ. என்னது? ரத்னா வந்து புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா சக்தி வந்துருச்சு. ஸோ ரத்னா, எஸ் ஐ டுக் திஸ் ஆல்ரெடி. நான் வந்து உனக்கு மேரத்தான்ல வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ இந்த ட்ரிக்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு நீ என்ன வச்சுக்கணும், மெய்ஸ் வெரைட்டின்னு சொன்னல. ஸோ ரத்னா வந்து கார்ன் பவுடர்னா சோளம் இல்லையா? சோளம் சாப்பிட்டா அப்புறம் என்ன சாப்பிட்டா, புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டோன்னே உனக்கு சக்தி வந்துருச்சு. ஸோ ரத்னா சக்தி அண்ட் புரோட்டீனா. சரியா? இது வந்து லைசின் ரிச் மேஸ் வெரைட்டிஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அட்லஸ் 66 a protein rich wheat variety. ஓகே, இது வந்து புரோட்டீன் ரிச் வீட் வெரைட்டியா, கோதுமையிலே அட்லஸ் 66 அப்படின்ற ஒரு வெரைட்டியில உனக்கு என்ன இருக்கு, நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அயன் ரிச் fortified ரைஸ் வெரைட்டி. ஓகே, அண்ட் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரைஸ்லயே அயன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிற அயன் ரிச் ரைஸ் வெரைட்டி இருக்கு. நான் சொன்னல, கரெக்டா? இது உனக்கு 4 மார்க்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி விட்டமின் ஏ என்ரிச் கேரட்ஸ், பம்கின் அண்ட் ஸ்பினாச். கேரட், பம்கின் அண்ட் ஸ்பினாச். ஓகே, ஸோ என்னென்ன வெரைட்டிஸ்லாம் பயோஃபார்டிஃபிகேஷன் மூலமா உனக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். என்னது? ரத்னா வந்து புரோட்டீன் பவுடர் அண்ட் என்னடா சொன்னேன், இன்னொன்று என்னமோ சாப்பிட்டான்னு சொன்னேனே. ரத்னா புரோட்டீன் பவுடர் அண்ட் கார்ன் சாப்பிட்டு சக்தி வந்துருச்சு. ஓகே, லைசின். ஸோ அதில் நீ லைசின் அது என்ன சொல்லலாம், ரத்னா அண்ட் லைசின் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோ. ரத்னாவும் லைசினும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புரோட்டீன் பவுடர் அண்டு சோளம் சாப்பிட்டு சக்தி வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ புரோட்டீனா, ரத்னா, அப்புறம் சக்தி, இதெல்லாம் வந்து லைசின் ரிச் மேஸ் வெரைட்டிஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னது, அட்லஸ் 66 வந்து புரோட்டீன் ரிச் வீட் வெரைட்டி. நெக்ஸ்ட் என்ன, அயன் ரிச் fortified ரைஸ் வெரைட்டி. நெக்ஸ்ட் வந்து விட்டமின் ஏனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேரட்டு, பம்கின் தான் ஞாபகம் வரும். ஸோ விட்டமின் ஏ என்ரிச் கேரட், பம்கின் அண்ட் ஸ்பினாச். இதுதான் பயோஃபார்டிஃபிகேஷன்னா என்ன, அதுக்கான வெரைட்டிஸ் எக்ஸாம்பிள். ஸோ பசங்களா இது 4 மார்க்குக்கு வரும். 4 மார்க்கை ஈஸியாக வந்து நீ விட்டுறாத. நெக்ஸ்ட் இது வந்து இந்த கான்செப்ட்டுமே வந்து இட் இஸ் தேர் ஃபார் யோர் 7 மார்க், இல்லைனா உனக்கு 4 மார்க்கு கேட்க சான்ஸ் இருக்கு. என்னது? மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் டு டெவலப் ஹை yielding வெரைட்டிஸ். என்னென்ன மெத்தட்ஸ் மூலமா நம்ம ஹை yielding வெரைட்டி பிளான்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், செலக்ஷன், பாலிப்ளாய்டி ப்ரீடிங், மியூட்டேஷன் ப்ரீடிங், ஹைப்ரிடைசேஷன். ஸோ இந்த 5 மெத்தட்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், பிளான்ட் ப்ரீடிங் ப்ராசஸை நம்ம வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் தீஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் plant breeding. It is a process of introducing high yielding varieties of plants from one place to another. என்ன பண்றோம், இந்த ஹை yielding varieties of plants இருக்கு பாத்தியா, அதை வந்து அங்க நல்லா அது வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குது, கிராப் ப்ரொடக்ஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா அந்த பிளான்ட்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வயல்ல வந்து வளர வைப்போம். ஸோ இது வந்து ஒரு ஃபாரின் பிளான்ட் தான். So these are considered as exotic species. Such plants are called exotic species. So these imported plant materials may carry pathogens and pests, hence they are thoroughly tested in a plant quarantine before being introduced to the fields. Okay, ஒரு high yielding, so இந்த செடி வந்து அந்த நாட்டில் வந்து நல்லாவே வளருது, high yielding வெரைட்டியா இருக்கு. ஸோ அந்த high yielding வெரைட்டி பிளான்ட் அதுதான் நம்ம எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ்னு சொல்றோம். அதை எடுத்து நம்ம வயல்ல வந்து நம்ம செடியோட நம்ம வந்து வளர்த்தோம்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டி of plants. Through this நீ வந்து
plant breeding பண்றேன். So this is first method. This is first method. Okay, example என்ன, Phaseolus mungo. Phaseolus mungo was first introduced from China. So அங்கிருந்து அந்த variety எடுத்துட்டு வந்து நம்ம இங்க வந்து வளர வைக்கிறோம். Okay, so we are introducing a new variety of plant. Okay, அது நம்ம கண்ட்ரியில இல்ல, பட் அந்த வெரைட்டியை நம்ம ஃபாரின்ல இருந்து எடுத்துட்டு வந்து, ஃபாரின்ல இருந்து இல்ல வேற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம இங்க வளர வைக்கிறோம். So this is the first method of plant breeding. Next என்னது, selection. என்னது, தேர்வு செய்தல். So selection is one of the oldest method of plant breeding. இதுல நம்ம என்ன பண்றோம், plants or groups of plants are sorted out from a mixed population based on morphological characters. Are these seeds available in market? உன்னோட நார்மல் பஜார்லலாம் கிடைக்காது, இதுக்குன்னு சில பிளேசஸ் இருக்கு. ஓகே, அங்க போய் வாங்கினா you can get these seeds. Next என்ன process, next என்ன மெத்தட்னு பார்த்தனா selection. So selection is one of the old methods of plant breeding. இதான் old methods of plant breeding in which individual plants or groups of plants are sorted out from mixed population. ஒரு mixed populationல நிறைய plants இருக்கு, அந்த plantsல இருந்து ஒரு specific types of plants நீ என்ன பண்ற, select பண்ற. So இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து வளருது அப்படின்னு வந்து ஒரு group of plantsல இருந்து சில selected plants வந்து நீ select பண்ற, எடுத்து நீ என்ன பண்ற, நீ வந்து வளர்க்குற. So there are 3 types of selection. So morphological நீ appearance wise வந்து நீ வந்து judge பண்ற. There are 3 methods of selection. They are mass selection, pure line selection and clonal selection. 3 என்ன question கேட்டீங்க? I wrote that these cells are found in embryos. They asked book in embryonic stem cells. 2 marks உனக்கு வருமானு கிடைக்காது, but you can get 1 mark. ஏன்னா இன்னும் பத்தி அதை வந்து நீ கிளியரா எழுதிருக்கலாம். ஓகே, so there are 3 methods of selection: mass selection, pure line selection and clone selection. mass selection னா என்ன அப்படின்னு பார்த்தனா, கூட்டு தேர்வு முறை. இதுல வந்து seeds of best plant showing desired characters are collected from a mixed population. ஒரு mixed populationல இருந்து best plants, இந்த கேரக்டர்லாம் காமிக்கக்கூடிய பெஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் நீ என்ன பண்ற, நீ வந்து செலக்ட் பண்ற. ஓகே, இதுதான் மாஸ்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் பிளான்ஸ் வந்து நீ எடுக்கிற based on the best production. Okay, so we are selecting the seeds of best plants showing desired characters are collected from a mixed population. அதுக்கப்புறம் என்ன பண்ற, the collected seeds are allowed to raise the second generation. இப்போ இந்த சீட்ஸ்லாம் என்ன பண்ற, இதை வந்து இப்போ இந்த ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸ்ல இந்த பிளான்ஸ்லாம் வந்து செம்மையா வந்து வளருது, செம்மையான கேரக்டர்ஸ்லாம் வந்து காமிக்குது, அந்த பிளான்ஸோட சீட்ஸ்லாம் நான் என்ன பண்றேன், நான் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் டைம் நான் வந்து திரும்ப இந்த செடியில் இந்த வயல் நான் திரும்ப சீட்ஸ் போடுறப்ப நான் என்ன பண்றேன், இந்த செலக்ட் பண்ண இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் மட்டும் நான் என்ன பண்றேன், நான் வந்து போட்டு வளர்க்குறேன். ஸோ இந்த செகண்ட் ஜென்ரேஷன் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் ஃபார் 7 or 8 ஜென்ரேஷன்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையுமே வந்து அதோட சீடு அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி 7 or 8 ஜெனரேஷன் இந்த மாதிரி இந்த சீட்ஸை வச்சு நான் வந்து ஹை ஈல்டிங் பிளான்ஸை வந்து நான் வந்து வளர்க்குறேன். ஸோ அட் த எண்ட் தே வில் பி மல்டிப்ளைட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஃபார்மர்ஸ் ஃபார் கல்டிவேஷன். ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க, உனக்கு குரூப் ஆஃப் பிளான்ஸ்ல இருந்து சூப்பரா வளரக்கூடிய பிளான்ஸ், அப்பியரன்ஸ் வைஸ் எல்லா கேரக்டர்ஸும் சூப்பரா இருக்கிற பிளான்ஸ், அந்த பிளான்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அதோட சீட்ஸ் எல்லாம் வந்து இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த சீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க வந்து வளர்க்க ஆரம்பிச்சு அந்த பிளான்ஸ்ல இருந்து திரும்ப உனக்கு சீட்ஸ் வரும் பார்த்தியா, அந்த சீட்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த சீட்ஸை திரும்ப வளர வச்சு உனக்கு அந்த பிளான்ஸ் கொடுக்குற சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி 4 or 5 ஜெனரேஷன், 6 or 7 ஜெனரேஷன் அந்த பிளான்ஸ் சீட்ஸ் எல்லாம் வந்து வளர விட்டு உனக்கு நிறைய சீட்ஸ் வரும் பார்த்தியா, அந்த சீட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்து இதுல இருந்து நீங்க பிளான்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணிக்கோங்க, இப்போ வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் உனக்கு வந்து பிளான்ஸ் வரும் அப்படின்னு வந்து அவங்க விற்பாங்க. ஸோ திஸ் இஸ் மாஸ் செலெக்ஷன். ஸோ சம் காமன் எக்ஸாம்பிள் ஃபார் மாஸ் செலெக்ஷன் ஆர் கிரவுண்ட் நட் வெரைட்டிஸ். ஓகே, கிரவுண்ட் நட் வெரைட்டிஸ் லைக் TMV2 and AK10. ஓகே, ஸோ கிரவுண்ட் நட் வெரைட்டிஸில் இந்த 2 வெரைட்டிஸை வந்து மாஸ் செலெக்ஷன் மூலமாக அவங்க செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பிளான்ட் ப்ரீடிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ TMV2 and AK10. TMV2 and AK10. அண்ட் ஏகேனா அஜித் குமார் ஞாபகம் வச்சுக்கோனி, வேறு என்ன பண்ணுறது, அஜித் குமாரின் 10வது படம். அண்ட் TM விஜய், TVM விஜய், டிவிகே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, விஜய் அஜித். ஸோ டிவிகேன்னு எழுதிராத, அப்புறம் மார்க் வராது. ஓகே, TMV2 அண்ட் AK10. ஓகே, இதான் கிரவுண்டட் வெரைட்டிஸ் ஆஃப் மாஸ் செலக்டட் பிளான்ஸ். 9th லைவ் இப்போ இல்லை, கூடிய சீக்கிரம் நம்ம ஆஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன் அப்போ 9th லைவ் வரும், சரியா? எஸ்.
ஸோ இதான் வந்து நம்மளோட ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இதான் வந்து மாஸ் குரூப் ஆஃப் பிளான்ஸ். இதுல இருந்து ஸ்பெசிஃபிக்காக சூப்பராக ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸை மட்டும் நம்ம வந்து எடுத்து அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், இந்த பிளான்ஸ்ல இருந்து இதுல எதா ஹை ஈல்டிங்கா இருக்கோ அதெல்லாம் மட்டும் எடுக்கிறோம். அதோட சீட்ஸை கலெக்ட் பண்ணி அதை வளர்க்குறோம். அதுல இருந்து எதா ஹை ஈல்டிங்கா இருக்கு அந்த பிளான்ஸ் அதோட சீட்ஸை மட்டும் எடுத்து அதை வளர்க்குறோம். இந்த மாதிரி 7 ஜெனரேஷன் விட்டு நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லா வந்து we are getting only high yielding variety plants. Clear? So this is about mass selection. Second என்ன pure line selection. So பசங்களா இது 7 மார்க்குக்கு இருக்கு. This question is there for your 7 marks. book backல நான் வந்து சும்மா சொல்லல. ஓகே, நான் சும்மா சொல்ல, இது உனக்கு செகண்ட் மிட் டர்ம்ல கேட்டிருப்பாங்க, ஹாஃப் இயர்லயும் கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, பப்ளிக்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியூர் லைன் செலெக்ஷன் என்ன? பியூர் லைன்னா என்ன? ப்ராஜினி ஆஃப் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் obtained by self breeding. self breeding na enna, ஒரே species of plants அதுக்கு நடுவுலயே வந்து when they cross each other, அதுதான் நம்ம அப்ப வந்து உனக்கு ப்ரொடியூஸ் பண்ற சீட் தான் செல்ஃப் பிரீடட் பிளான்ஸோட சீட்ஸ். என்னது செல்ஃப் பிரீடிங்னா என்ன? the progeny of a single individual obtained by self breeding. ஓகே, ஸோ நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். அதாவது ஒரே பிளான்ட்ல, சாரி, செல்ஃப் பிரீடிங்னா ஒரே பிளான்ட்லயே உனக்கு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கு அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கு. ஒரே பிளான்ட்ல, சரியா, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கு, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவும் இருக்கு. ஓகே, ஸோ ஒரே பிளான்ட்ல ஒரே ஸ்பீஷீஸ், நான் சொன்னேன் ஒரே ஸ்பீஷீஸ்னா அது கிராஸ் பிரீடிங் ஆயிடும். ஒரே ஸ்பீஷீஸ்ல வேற வேற பிளான்ட் வந்து கிராஸ் ஆச்சுன்னா அது கிராஸ் பிரீடிங். பட் இங்க செல்ஃப் பிரீடிங்ல நல்லா கவனி, ஒரே பிளான்ட்லயே உனக்கு வந்து என்ன ஆகுது, உனக்கு வந்து என்ன ஆகுது, உனக்கு வந்து ப்ரீட் ஆகுது. ஒரே பிளான்ட்ல ப்ரீட் ஆகுறதுனால என்ன ஆகும், the progeny of a single individual. அப்ப வந்து உனக்கு வந்து ஜைகோட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா, உனக்கு ஜைகோட் ப்ரொடியூஸ் ஆகுமா? ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பியூர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் நம்ம பியூர் லைன் சொல்லுவோம். this is also called as individual plant selection. progeny of a single individual obtained by self breeding. self breeding மூலமா உனக்கு கிடைக்கிற progeny தான் நம்ம என்ன சொல்லுவோம், pure line selection னு சொல்லுவோம். so this is also called as individual plant selection. in pure line selectionல நம்ம என்ன பண்றோம், large number of plants வந்து are selected from a self pollinated crop and harvested individually. நல்லா கவனிங்க, இங்க நம்ம என்ன பண்ண போறோம், pure line selectionல large number of plants are selected from a self pollinated crop. self pollination மூலமா நடந்த பிளான்ட்ஸ்ல இருந்து we are collecting large number of plants. large number of plants are selected from a self pollinated crop and harvested individually. okay, self pollination மூலமா உனக்கு வந்து சில progeniesலாம் டெவலப் ஆகும்ல, அந்த progeniesல இருந்து we are collecting large number of plants. ஓகே, அதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்றது தான் we are calling it as pure line selection. individual plant progenies from them are evaluated separately. okay, so the best one is released as a pure line variety. so progeny is similar both in genotypically and phenotypically. இந்த மாதிரி செல்ஃப் பிரீடிங் பண்ணி நம்ம நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறோம். இந்த மாஸ்ல இருந்து எந்த வெரைட்டி வந்து அந்த எந்த பியூர் லைன் வந்து உனக்கு வந்து ப்ராப்பரா இருக்கு, பெஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணி அதுதான் நம்ம என்ன பண்றோம், அதை வந்து நெக்ஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ண நம்ம ட்ரை பண்றோம். இதுதான் வந்து பியூர் லைன் செலெக்ஷன். ஓகே, த்ரூ செல்ஃப் பிரீடிங் நம்ம வந்து என்ன பண்றோம், பெஸ்ட்டை செலக்ட் பண்ணி அந்த பியூர் லைனை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்றோம். இதுதான் வந்து பியூர் லைன் செலெக்ஷன். மாஸ் செலெக்ஷன்ல நான் வந்து குரூப் ஆஃப் பிளான்ஸ்ல ஸ்பெசிஃபிக் டிசைரபிள் கேரக்டர்ஸ் இருக்கிற பிளான்ஸோட சீட்ஸை கலெக்ட் பண்ணி அதை 4 or 5 ஜெனரேஷன்ஸ் வந்து இதே மாதிரி ரிப்பீட் பண்ணி அந்த பிளான்ஸ்லாம் வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்றேன்னா தட் இஸ் மாஸ் செலெக்ஷன். பியூர் லைன்ல செல்ஃப் பிரீடிங் பண்ண வச்சு அந்த கிராப்ஸ்ல இருந்து பெஸ்ட்டை எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணனா அது வந்து பியூர் லைன் செலெக்ஷன். ஓகே, குளோனல் செலெக்ஷன்னா என்ன? என்னது குளோனல் செலெக்ஷன்னா என்ன? குளோனல் செலெக்ஷன், what do you mean by clonal selection? group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction are called clones. okay, எந்த ஒரு sexual reproduction இல்லாம, sexual fertilization இல்லாம, okay, அதாவது male and female gamete cross ஆகி தான் zygote வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி எதுவும் இல்லாம just by vegetative propagation or asexual reproduction. okay, without any fusion of gametes and just in the plant அதுதான் asexual reproduction. and அதே மாதிரி vegetative reproductionல உனக்கு பிளான்ட்டோட ஏதோ ஒரு பார்ட் வந்து அடுத்த நியூ யங் ஒன்ஸா மாறும். இந்த மாதிரி வெறும்
வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா நம்ம சில பிளான்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றோம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ஸ் தான் we call it as clones. ஓகே, இந்த clonesலாம் பார்த்தனா அதோட பேரண்ட் பிளான்ட் மாதிரி எக்ஸாக்ட் காப்பியா இருக்கும். So all the plants of a clone are similar both in genotype and phenotype. So இந்த clones ஓட இந்த clone plants-லாம் பார்த்தனா அதோட parent plants என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அதே கேரக்டர்ஸ் தான். ஜீனோடைப்பிக்கலும் சரி, ஃபீனோடைப்னா அப்பியரன்ஸ் வைஸும் சேமாக தான் இருக்கும். அண்ட் டிஎன்ஏ வைஸும் சேம் கண்டென்ட் தான் இருக்கும். பேரண்ட்டுக்கு என்ன டிஎன்ஏ இருக்கோ அதே தான் இந்த க்ளோன் பிளான்ஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் அறிவு வரும்போது நீங்கள் எந்த கிளாஸ் படிச்சுட்டு இருந்தீங்க? நான் ஒரு 10th 11th 8th 9th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன்டா. அப்போ தான் 7ஆம் அறிவு வந்துச்சு. ஓகே, ஸோ க்ளோன்ஸ்லாம் இப்படி தான் உனக்கு ரெடி பண்ணுறாங்க. ஸோ செலெக்ஷன் ஆஃப் டிசைரபிள் க்ளோன்ஸ் ஃப்ரம் த மிக்சட் பாப்புலேஷன் ஆஃப் வெஜிடேட்டிவ்லி ப்ரொபகேட்டட் க்ராப் இஸ் கால்ட் க்ளோனல் செலெக்ஷன். என்னது? ஸோ இந்த மாதிரி டிசைரபிள் க்ளோன்ஸ் எந்தெந்த க்ளோன்ஸ்லாம் உனக்கு வந்து நல்லா இருக்கும், எது நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும், ஹார்வெஸ்ட் பண்ணும், அந்த மாதிரி டிசைரபிள் க்ளோன்ஸை வந்து செலக்ட் பண்ணி மிக்சட் பாப்புலேஷன்லேருந்து அண்ட் அதை நம்ம வெஜிடேட்டிவாக நல்லா ப்ரொபகேட் பண்ணுறோன்னா அதான் நம்ம க்ளோனல் செலெக்ஷன் சொல்லுவோம். ஸோ 3 types ஆஃப் செலெக்ஷன். ஓகே, ஸோ செலெக்ஷனில் 3 விதம். ஸோ 7 மார்க்ஸில் இருக்குது. ஒன்று மாஸ் செலெக்ஷன், இன்னொன்று பியூர் லைன் செலெக்ஷன் அண்ட் இன்னொன்று வந்து க்ளோனல் செலெக்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன? ஸோ 5 மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூசிங் நியூ வெரைட்டிஸ், செகண்ட் வந்து செலெக்ஷன், தேர்ட் வந்து என்னது? பாலிப்ளாய்டி ப்ரீடிங். தேர்ட் ஒன் என்னது? பாலிப்ளாய்டி ப்ரீடிங். பாலிப்ளாய்டினா என்ன? அதுக்கு முன்னாடி ஹாப்ளாய்ட் டிப்ளாய்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டிப்ளாய்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ் ஹவ் 2 complete set of chromosomes. என்னது? செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ்க்கு உனக்கு 2 set of chromosomes இருக்கும். ஓகே, ஒவ்வொரு செல்லையும் we have 2 sets of chromosomes in their somatic cell. ஓகே, somatic cellனா செக்ஸ் செல்ஸ் இல்லாம நார்மல் செல்ஸ்ல you have 2 sets of chromosomes. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as diploid. ஆனா இதுவே உன்னோட செக்ஸ் செல்ஸ், ஓகே, மேலுக்கு மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல்ல ஃபீமேல் கேமெட், இந்த செல்ல பார்த்தனா they have only 1 set of chromosomes. so haploidல diploidல they have 2 sets of every chromosome in their DNA. என்னது? 2 sets of chromosomes இருக்கு. அண்ட் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as diploid. இதுவே உனக்கு ஒரே ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னா அதை we call it as haploid. அதை we call it as haploid. So organism having more than 2 sets of chromosomes. என்னது? ஓகே, organism having more than 2 sets of chromosomes, அதை நம்ம என்ன சொல்றோம்? we call it as polyploid. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் chromosomes இருந்துச்சுன்னா அதை நம்ம haploidனு சொல்லுவோம். 2 செட் ஆஃப் chromosomes இருந்துச்சுன்னா அதை diploidனு சொல்லுவோம். more than 2 sets of chromosomes இருந்துச்சுன்னா நம்ம அதை காமனா polyploidனு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் chromosomes எனக்கு ஒரு செல்லில் வந்து இருக்கணும். இதை வந்து நான் என்ன பண்ணலாம்? ஆர்டிஃபிஷியலாகவே வந்து நான் இன்டியூஸ் பண்ணலாம். இட் கேன் பி இன்டியூஸ்ட் பை ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் such as heat or cold treatment. through heat or cold treatment என்ன பண்ணலாம்? இந்த செல்லில் வந்து polyploidy கண்டிஷனை நான் வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ த்ரூ பிசிக்கல் ஏஜென்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அந்த பிளான்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா அதனால என்ன யூஸ் மேம்? வெரி இம்பார்ட்டன்ட். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டி ப்ரீடிங். இந்த மாதிரி நிறைய செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் நம்மளோட பிளான்ட் செல்ஸ்ல இருக்கிறதுனால வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா some of the achievements of polyploidy breeding are seedless watermelons and bananas. ஓகே, வாட்டர்மெலன் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு பெரிய கஷ்டமே என்னது? அதில் இருக்கிற அந்த கொட்டையை சாப்பிட்றது தான். கொட்டையை சாப்பிட மாட்டாங்க, துப்புவாங்க. பட் அந்த கொட்டை இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து அன்ஈஸியாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சீட்லெஸ் வெரைட்டிஸ் ஆஃப் வாட்டர்மெலன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் த்ரூ பாலிப்ளாய்டி ப்ரீடிங். அதே மாதிரி பனானாஸ் அண்ட் TV29 இது வந்து triploid variety of tea with larger shoots and drought tolerance. okay, so அதே மாதிரி இந்த polyploidy மூலமா டீ லீஃப்ல வந்து ஒரு வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க TV29. இது வந்து என்ன பண்ணும்? இதுக்கு வந்து பெரிய பெரிய ஷூட்ஸ் இருக்கும் அண்ட் இது வந்து இந்த ட்ரவுட் கண்டிஷன், அதாவது இந்த வறட்சி காலத்துலையுமே வந்து இது வந்து நல்லா வளர்ற மாதிரி வெரைட்டி வந்து பாலிப்ளாய்டி மூலமா அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ட்ரைட்டிகேல் வந்து இட் இஸ் த ஹைபிரிட் ஆஃப் வீட் அண்ட் ரை. okay, to make this plant fertile polyploidy is introduced. okay, ட்ரைட்டிகேலுமே வந்து ஒரு வெரைட்டி தான். ஓகே, அதை நம்ம ஃபர்டைலாக ஆக்குறதுக்கு நம்ம பாலிப்ளாய்டி யூஸ் பண்ணோம். இட் ஹாஸ் ஹையர் டயட்ரி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன். ஓகே, ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ரஃபானோ பிராசிகா இஸ் ஆல்சோ அண்ட்
allotetraploid by colchicine treatment. Okay, allotetraploid by colchicine treatment. Okay, so இதெல்லாம் நம்மளோட polyp-breeding variety-ல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய varieties and அதோட uses. Okay, so varieties பேரும் ஞாபகம் வச்சுக்கணும் and அதோட uses. Seedless watermelons and bananas and triticale variety அதுல high fiber content இருக்கு and TV9 T variety அதுல வந்து drought resistant இருக்கு and Raphanobrassica அது வந்து polyploidy variety colchicine treatment மூலமா உனக்கு இது டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ polyploidy breeding இத நீ படிச்சனா உனக்கு 4 மார்க் கன்ஃபார்ம். 4 மார்க் கன்ஃபார்ம்னா நீ இத வந்து பாத்துக்கலாம். ஓகே, இந்த 4 வெரைட்டி polyploidy breedingனா என்னன்னா 4 மார்க் கன்ஃபார்ம்டா. ஓகே, I think it is clear. polyploidy breeding உனக்கு புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன mutation breeding. இது என்ன மெத்தட் அப்படின்னா டைரக்டா நம்ம டிஎன்ஏல சில சேஞ்சஸ் பண்ண போறோம். என்னது மியூட்டேஷன்னா என்ன? சோ இந்த டெஃபினிஷன் உனக்கு தெரிஞ்சுக்கணும். ஹலோ ஸ்ரீலேகா குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க ஸ்ரீலேகா? எஸ் நான் என்னடா நம்மளோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸை காணுமே அப்படின்னு பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன மியூட்டேஷன் ப்ரீடிங். மியூட்டேஷன் ப்ரீடிங்ல என்ன பண்ணுவோம்? மியூட்டேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச் இன் த நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இன் அன் ஆர்கானிசம். என்னது லேட்டா வந்துட்டேன். ஆமா, என்ன பண்றது, நம்ம பசங்களெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பேன். பட் ஆல்மோஸ்ட் half the lesson is done. பிளான் ப்ரீடிங்கே ஆக்சுவலாக முடிக்க போறோம். அனிமல் ஹஸ்பண்டரிக்கு வந்துட்டோம்டா. என்ன ஸ்ரீலேகா, நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்க ப்ராப்பரா வந்துடணும் சீக்கிரமா, சரியா? ஓகே, சோ இப்போ மியூட்டேஷன்னா என்ன? சடனா டிஎன்ஏல ஒரு சேஞ்ச் வந்து மாற்றம் வந்து நம்ம கொண்டு வர போறோம். அந்த மாற்றம் வந்து உனக்கு வந்து ஹெரிட்டபிளா இருக்கும். அது அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த ஒரு சேஞ்ச் வந்து போகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெரிட்டபிள் சேஞ்ச்னு சொல்லுவோம். ஓகே, சோ what do you mean by mutation? Mutation is defined as the sudden heritable change in the nucleotide sequence of DNA in an organism. So நம்மளோட DNAல ஒரு specific nucleotide change வந்து திடீர்னு நடக்குது. அது மூலமா ஏதோ ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகுது and that is heritable. ஓகே, அது வந்து ஹெரிட்டபிள். அதாவது இந்த சேஞ்ச் வந்து அப்படியே டிஎன்ஏல நடக்கிறதுனால உனக்கு அடுத்த ஜெனரேஷனுக்குமே இந்த கேரக்டர் வந்து பாஸ் ஆகும். ஸ்கூல் லேட்டா விட்டாங்களா? ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்ம செஷன் முடிகிற வரையும் இரு. ஆல்மோஸ்ட் நம்ம இன்னும் ஒரு 1 hourல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதான் நம்ம மியூட்டேஷன் சொல்றோம். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் ஆர் கிரியேட்டட் விச் இன் டர்ன் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ் இன் தன் ஆர்கானிசம். ஸோ இதனால நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் உள்ள வெரைட்டிஸ் உள்ள ஆர்கானிசம் உனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மியூட்டேஷன் ப்ரீடிங். சரியா? ஸோ ஓகே, ஸோ எஸ் பசங்களா சாட்ல ஒரு ஸ்வாக் போடுங்க. ஆல்மோஸ்ட் வி ஆர் half of the lesson. ஸோ இந்த மாதிரி எந்த ஆர்கானிசம்ல இந்த மியூட்டேஷனல் சேஞ்ச் நடக்குது அந்த ஆர்கானிசம் தான் we call it as mutant. எந்த ஆர்கானிசம்ல இந்த மியூட்டேஷன் நடக்குது that organism we call it as mutant and the factors which induce mutation are known as mutagens or mutagenic agents. Okay, so இந்த mutantனா என்ன? எந்த ஆர்கானிசம்ல இந்த மியூட்டேஷன் நடக்குது that we call it as mutant. Okay, so இந்த changes எது மூலமா நடக்குது அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் we call it as mutagenic agents. ஓகே, ஸோ மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் உனக்கு 2 விதமா இருக்கு. மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ். ஓகே, இந்த மியூட்டேஷனை காஸ் பண்ற சில ஃபேக்டர்ஸ்ல தேர் ஆர் சம் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் தான் மியூட்டாஜென்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் அண்ட் கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ் உனக்கு 2 விதம் இருக்கு. ஓகே, ஸோ காமா கார்டன் ஒன்று இருக்குடா. காமா கார்டன்னா என்னடா தம்பி அப்படின்னு பார்த்தோன்னா, காமா கார்டன் ஆர் அட்டாமிக் கார்டன் இஸ் கான்செப்ட் பாப்புலரைஸ்ட் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 2 ஃபார் பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஸோ என்ன பண்றோம், நம்ம வந்து சில மியூட்டாஜென்ஸ் வந்து உனக்கு ரேடியேஷன்ஸாகவும் இருக்கலாம். இந்த மியூட்டேஷன் காஸ் பண்றதுக்கு நம்ம சில ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்றோம், மியூட்டேஷனை நம்ம ஒரு பிளான்ட்ல வந்து கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால அந்த பிளான்ட் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்டாவோ புது வெரைட்டியோ வந்து அந்த பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஓகே இந்த அட்டாமிக் ரிசர்ச் உங்கள்கிட்ட ஸ்வாக் இல்லை சுஃபைரா. ஓகே சஜஸ் ஓகேடா.
எஸ். ஸோ எஸ், வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இந்த அட்டாமிக் எனர்ஜியை நம்ம ஏன் வார் யூஸ் பண்ணோம், நம்ம நல்லது யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இந்த ரேடியேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, பிளான்ட்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டைப் ஆஃப் இன்டியூஸ்ட் மியூட்டேஷன் ப்ரீடிங் வேர் ரேடியோ ஆக்டிவ் சோர்சஸ் பர்டிகுலர்லி காமா ரேஸ் ஆர் யூஸ்டு டு இன்டியூஸ் டிசைரபிள் மியூட்டேஷன்ஸ் இன் பிளான்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்றாங்க, காமா ரேஸ் வச்சு காமா ரேஸ் மூலமா என்ன பண்றாங்க, இந்த கோபால்ட் 60 சீசியம் 137 இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, சில டிசைரபிள் மியூட்டேஷன்ஸ்லாம் இன்டியூஸ் பண்றாங்க. எப்போ ஆஃப் இயர்லி மேரத்தான் பிளான் கம்யூனிட்டி போஸ்ட்ல சொல்றாங்க, பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் வின்சி, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமா எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வரலாம். ஓகே, பிளான்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல கண்டிப்பா பிளான் வந்து நாங்க சொல்றோம், டோன்ட் வரி. ஓகே, டன். ஸோ அதுதான் நம்ம அந்த மாதிரி இந்த இன்டியூஷன் காமா ரேஸ் மூலமா நம்ம ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ஸ் தான் வி கால் இட் அஸ், நிறைய பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மாதிரி காமா கார்டனே அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் மியூட்டேஜன்ஸ், கெமிக்கல் மியூட்டேஜன்ஸ் சொன்னல, ஃபிசிக்கல் மியூட்டேஜன்ஸ்ல வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ரேஸ், ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேஸ், யூவி ரேஸ், டெம்பரேச்சர், இது மூலமா நம்ம மியூட்டேஷன் வந்து காஸ் பண்றோம் பிளான்ட்ஸ்ல அப்படின்னா தே ஆர் ஃபிசிக்கல் மியூட்டேஜன்ஸ். ஃபிசிக்கல் மியூட்டேஜன்ஸ்ல யூ ஹேவ் தீஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஸ் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, கெமிக்கல் மியூட்டேஜன்ஸ்ல ஓகே, கெமிக்கல் மியூட்டேஜன்ஸ்ல கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தட் இன்டியூஸ் மியூட்டேஷன்ஸ் என்னது, கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் மியூட்டேஷனை காஸ் பண்றதுக்கு சில கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் தான் we call it as chemical mutagens. எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் கேஸ் அண்ட் நைட்ரஸ் ஆசிட். மஸ்டர்ட் கேஸ் அண்ட் நைட்ரஸ் ஆசிட் மூலமா நம்ம சில டிஎன்ஏ மியூட்டேஷன்ஸை காஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தென் utilization of induced mutation in crop improvement is called mutational breeding. Clear? I think it is clear. Okay, so mutation breeding நம்ம முடிச்சாச்சு. So mutation இப்போ polyploidy breedingல சில அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம், சில வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் உனக்கு சொன்னேன், இந்த ட்ரைட்டி கேல், அப்புறம் சீட்லெஸ் வாட்டர்மெலன். ஞாபகம் இருக்கா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? 10th ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி ப்ளீஸ் மேம் 9th மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஹோம்ஒர்க் கொடுங்க. 9th பசங்களுக்கு இவ்வளோ டிமாண்டுன்னு எனக்கு வந்து தெரியல. கண்டிப்பாக வந்து அப்போ நம்ம 9th ஒன் ஷாட் நான் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறப்பையும் what I'll do, I'll give homework questions. Okay, நான் வந்து உனக்கு homework questions சொல்றேன். ஓகேயா? எஸ். ஸ்டடி பிளானா? ஓ, ஓகேடா, ஓகே. ஓகே, ஸோ இப்போ மியூட்டேஷன் பிரீடிங் மூலமா வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் வி டிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்பாத்தி சொனோரா. ஓகே, ஷார்பாத்தி சொனோரா, அட்டோமிட்டா 2 ரைஸ் அண்ட் கிரவுண்ட் நட் வெரைட்டிஸ், இதெல்லாம் தான் மியூட்டேஷன் பிரீடிங் மூலமா நம்ம வந்து கொடுப்பீங்களா மேம்? எஸ் கொடுக்குறேன். 9th ஸ்டாண்டர்டுக்குமே வந்து டெய்லி ஸ்டடி பிளான் கேட்குறீங்க. ஷோர் ஐ வில் டூ இட் வில் ட்ரை டு டூ இட். ஆனால் வாட்ஸ்அப் சேனலில் தான் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல். 9th ஸ்டாண்டர்டுக்குமே நம்ம டெய்லி ஸ்டடி பிளான் கொடுத்துடலாம். ஓகே, பட் ஆனால் அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு தெரியல, நிறைய பசங்களுக்கு அது யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ இஃப் லாட் ஆஃப் பீப்புள் கமெண்ட்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் பசங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உனக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ மியூட்டேஷன் பிரீடிங் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ண பிளான்ஸ்ல மியூட்டன் வெரைட்டிஸ்ல என்ன, ஷர்பாத்தி சொனோரா, இது வந்து வீட் வெரைட்டி பை யூசிங் காமா ரேஸ், ஷர்பாத்தி சொனோரா. நெக்ஸ்ட் அட்டோமிட்டா 2 ரைஸ். ஓகே, இது இவ்வளோ எல்லாத்துக்குமே நான் வந்து ட்ரிக்ஸ் ஜாயின் பண்ணியாச்சா? சரி, இவ்வளோ எல்லாத்துக்குமே நான் ட்ரிக்ஸ் சொன்னேன் இவ்வளோ நேரம். ஸோ இதுக்கு வந்து ட்ரிக் வேணாம், இதுக்கு அப்படியே நீ ஞாபகம் வச்சுக்கோ. பிகாஸ் அப்போ தான் இது எந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம ட்ரிக் இல்லாமல் ஞாபகம் வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா மியூட்டேஷன் பிரீடிங் மட்டும். ஷர்பாத்தி சொனோரா வீட் வெரைட்டி காமா ரேஸ் மூலமா இந்த வெரைட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அட்டோமிட்டா 2 ரைஸ் வெரைட்டி, இது வந்து இட் வித் சலைன் டாலரன்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்ட். சலைன் டாலரன்ஸ்னா நிறைய சால்ட் கண்டென்ட் இருந்தாலுமே இட் வில் பி டாலரண்ட். நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் நட் வித்
திக்ஷல். இதான் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் ப்ரீடிங். அண்ட் கடைசியான மெத்தட் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் என்ன? ஹைபிரிடைசேஷன். என்னது? ஹைபிரிடைசேஷன். கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில இந்த கான்செப்ட் 11th and 12th இருக்கு. எப்போதுலேருந்து அனுப்புவீங்கன்னு சொன்னீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, வேணும்னா நான் நாளையிலேருந்து கொடுக்குறேன். ஓகே, பிகாஸ் ஐ நீட் டு கெட் சம் அப்ரூவல் இல்லையாடா பசங்களா, உங்களுக்காக நான் கண்டிப்பா பண்றேன். பட் இங்க நான் மட்டும் டிசிஷன் மேக்கர் இல்ல, இங்க நிறைய பேர்கிட்ட வந்து we have to get approved. சரியா? ஸோ கண்டிப்பா வந்து என்ன பண்றது, நான் உங்களுக்காக நான் கேட்குறேன் 9th standard ஸ்டடி பிளான் அப்படி எல்லாமே டன்னா ஐ வில் பி கிவிங் ஃப்ரம் டுமாரோ. ஸ்ரீலேகா இருக்கீங்களா? அண்ட் எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இந்த ஹைபிரிடைசேஷன் வரைக்கும் புரிஞ்சுச்சா? குட் ஈவினிங் பிரீத்தி. குட் ஈவினிங் பிரீத்தி. Yes. Okay, so hybridization na enna? It is defined as the process of crossing two or more types of plants for bringing their desired characteristics together into one progeny called hybrid. என்ன பண்றோம்? நம்ம different types of plants வந்து cross பண்றோம். different types of plants நம்ம cross பண்ணி breed பண்ண வைக்கிறோம். அதாவது இந்த plantல இந்த charactersலாம் நல்லா இருக்கு, இந்த plantல இந்த charactersலாம் நல்லா இருக்கு. இப்போ இந்த ரெண்டுமே எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு plant வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு plant என்ன பண்றேன்? cross breed பண்றேன். அப்படி பண்ற process தான் I call it as hybridization. and அது மூலமா எனக்கு கிடைக்கிற அந்த progeny தான் I call it as hybrid. okay, so இந்த hybridக்கு இந்த charactersம் இருக்கு, இந்த நல்ல charactersம் இருக்கு. so this is called as hybrid. so hybrid is superior in one or more characters to both parents. okay, so இது always superior தான். so hybridization is a common method of creating genetic variation to get improved varieties. okay, so இந்த hybridization experiment வந்து 9th half yearly important questions and study plan separate வேணும் மேம். கண்டிப்பா சரவணன், கண்டிப்பா உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். okay, இந்த hybridization experiment first triticale தான் உனக்கு பண்ணிருக்காங்க. okay, it is the first man made serial hybrid. okay, எதையும் வந்து cross பண்ணிருக்காங்க. wheat triticum durum இதோட chromosome diploid is 28 and dry அப்படின்ற plant. okay, இதோட diploid count வந்து 14. இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்றாங்க? ரெண்டுத்தையுமே வந்து cross பண்ணி ஒரு progeny வருது. but that progeny அது வந்து ஸ்டெரைலா இருக்கு, அது fertile கிடையாது. அதனால இன்னொரு it can't produce any gametes. okay, it is sterile. so இந்த chromosome number is doubled using colchicine. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இதோட வந்து chromosome number 21 தான் இருக்கு. so இதை வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து double பண்றோம். the chromosome number is doubled using colchicine and it becomes a hexaploid. என்னது? இது hexaploid triticale நம்ம மாத்திட்டோம். okay, இப்போ the cycle of crop raising and selection continues till the plants with the desired characters are finally obtained. இப்போ என்ன பண்றோம்? இதே மாதிரி cross பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி colchicine induce பண்ணி நம்ம அதை வந்து polyploid பண்ணி இதுல இருந்து நம்ம வந்து இந்த crop வந்து raise பண்ணி அதுல இருந்து selection மூலமா சில plants select பண்ணி அடுத்தடுத்த generation அந்த plants வந்து நம்ம வளர வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ரெண்டு plant desirable characters இருக்கிற ரெண்டு plant variety நம்ம cross பண்ணி நிறைய plants produce பண்றோம்னா this process is called as hybridization. okay, இதான் hybridization. so the development of new varieties வந்து so இந்த மாதிரி உனக்கு வெறும் cross பண்ணா மட்டும் போதாது, அதுக்கப்புறம் உனக்கு நிறைய process இருக்கு. okay, so the development of new varieties is a long drawn process. so two main aspects of hybridization are first the characters இருக்கிற plant வந்து நீ வந்து combine பண்ணணும் to utilize this hybrid vigor. okay, அந்த மாதிரி ரெண்டு plant different types of plants வந்து நீ cross பண்றப்ப உனக்கு அந்த produce ஆகுற அந்த hybrid தான் we call it as hybrid vigor. அதான் நம்ம என்ன சொல்றோம்? we call it as hybrid vigor. okay, so plant breeding is completely done. plant breeding is completely done. next நம்ம பார்க்க போறது என்னது? animal breeding concept. next நம்ம பார்க்க போறது என்ன? animal breeding concept. okay, so plant breedingல எப்படி high yielding varieties of plants நம்ம produce பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? so இப்போ நம்ம animalsல இந்த மாதிரி high yielding variety animals எப்படி produce பண்றது, நல்ல desirable characters இருக்கிற animals எப்படி produce பண்றது, ஏன் அது மூலமா வர animal products உனக்கு வந்து நல்லா இருக்கும். so this is called as animal breeding. so breed na enna? it is a group of animals of common plants, common origin within a species that has certain distinguishing characters that are not found in other members
of the same species like general appearance and others. ஒன்னும் புரியலையா? நான் வந்து சொல்றேன். breedனா என்னடா பசங்களா? ஒரே ஆரிஜின்ல உனக்கு வந்து வளர்ந்த ஆர்கானிசம்ஸ் தான் we call those group of animals as breed. ஓகே, ஒரே ஸ்பீஷீஸா இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல ஆரிஜின்ல உனக்கு வளர்ந்த க்ரோ ஆகிற ஆர்கானிசம்ஸ் தான் we call it as breed. சரியா? அந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ் தான் we call it as breed. அதுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர்ஸ் இருக்கும். அது வந்து அதே ஸ்பீஷீஸ்ல இருக்கிற மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கு அந்த மெம்பர்ஸ்க்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்காது. சின்ஸ் இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆரிஜின்ல மட்டும் வளர்ந்ததுனால இதுக்கு மட்டுமே சில கேரக்டர்ஸ் டிஸ்டிங்கிஷ்டா இருக்கும். என்னதான் வேற ஸ்பீஷ், அதாவது இப்போ ஜெர்சி கவுன்னு வச்சுக்கோ. ஜெர்சி கவ் வந்து நம்ம இந்தியாலையும் வளர்க்குறோம், வெளிநாட்டையும் வளர்க்குறோம் அப்படின்னா ஜெர்சி கவ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த சப்போஸ் தமிழ்நாட்டில் அந்த ஜெர்சி கவுஸை வளர்க்குறப்ப இந்த ஜெர்சி கவுஸ் மற்ற கண்ட்ரியில் வளர்க்குற ஜெர்சி கவுஸை விட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். தே ஹாவ் டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ். என்னதான் சேம் ஸ்பீஷி கவுவாக இருந்தாலுமே அந்த ஆரிஜினில் அது வளர்க்கப்பட்டதுனால அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் அந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ் தான் we call it as breed. புரியுதா? ரிப்ளை பண்ணுங்க மேம். 8th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எஸ் கண்டிப்பாக வந்து போடுறோம். ப்ளீஸ் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ப்ரீடிங்னா என்ன? ஸோ ப்ரீட்னா என்னன்னு பார்த்தோம். ப்ரீடிங்னா என்ன? Breeding involves mating parents of different varieties, each having some desired trait which are passed into the offspring. So breeding na enna? In the parents of different varieties, ரெண்டு different varieties ல இருக்கிற plants நம்ம என்ன பண்றோம்? cross பண்றோம். அதை வந்து மேட் பண்ண வைக்கிறோம். ஓகே, ஸோ அதனால உனக்கு புதுசா வர அந்த நியூ ப்ராஜினியில கேரக்டர்ஸ் வந்து டிசைரபிளா இருக்கும். அது ஆஃப் ஸ்பிரிங்க்கு அப்படியே போகும். ஸோ அனிமல் ப்ரீடிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ், எதுக்கு நம்ம அனிமல் ப்ரீட் பண்றோம்? ஓகே, எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டு இம்ப்ரூவ் த ஜீனோடைப்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் டு இன்க்ரீஸ் their yield and improve desirable qualities. ஓகே, ஸோ இப்போ வந்து அனிமலை வந்து அனிமல் ப்ரீடிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹைப்ரிடைசேஷன் அனிமல் ப்ரீடிங் மூலமாக உனக்கு கிடைக்கிற அந்த என்னைக்கு போடுவீங்க, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு யூ கேன் எக்ஸ்பெக்டா. ஓகே, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ அனிமல் ப்ரீடிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து ப்ரீட் பண்ண வச்சு உனக்கு சில வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, அந்த புது வெரைட்டி அனிமல் வந்து இட் வில் பி ஹேவிங் டிசைரபிள் கேரக்டர்ஸ் லைக் நல்லா மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும், நல்லா எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், நல்ல மீட் கொடுக்கும். அந்த மாதிரி சில டிசைர்டு வெரைட்டிஸ் வரதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அனிமல் ப்ரீடிங் பண்ணுறோம். ஓகே, எஸ். ஸோ வென் ப்ரீடிங் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் அனிமல்ஸ் ஆஃப் த சேம் ப்ரீட் இட் இஸ் கால் இன்ப்ரீடிங். என்னது? ஒரே ப்ரீட்ல, இப்போ ப்ரீட்னா என்னன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரே ப்ரீட்லேயே உனக்கு வந்து ஆர்கானிசம்ஸ் நடுவில் தே ப்ரீட் ஈச் அதர். ஒரே ப்ரீட்லேயே உனக்கு ப்ரீடிங் நடந்துச்சுன்னா we call it as inbreeding. இதுவே வேற ப்ரீடுக்கு உனக்கு இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ப்ரீடிங் நடந்துச்சுன்னா we call it as outbreeding. இன்ப்ரீடிங்னா என்ன, அவுட்ப்ரீடிங்னா என்னன்னு பார்த்தோம். ஒரே ப்ரீட்ல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து மேட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் இன்ப்ரீடிங். இதே வேற ப்ரீட்ல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து மேட் பண்ணுச்சுன்னா we call it as outbreeding. புரியுதா? ஸோ இன்ப்ரீடிங்னா என்ன? இன்ப்ரீடிங் refers to the mating of closely related animals within the same breed for about 4 to 6 generations. நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ்? We will say it not, surprises are not to be revealed da. Huh? ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ப்ரீடிங்ல உனக்கு க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ் வித்தின் த சேம் ப்ரீடை நம்ம என்ன பண்ணோம்? மேட் பண்ண வைக்கிறோம். 4 to 6 ஜெனரேஷன் இந்த மாதிரியே நீ பண்ணிட்டே இருந்தனா you get superior males and superior females of the same breed. அதே breedலயே எல்லா desirable characters இருக்கிற superior males and superior females உன்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சுப்பீரியர் மேல்ஸ் அண்ட் சுப்பீரியர் ஃபீமேல்ஸ் நம்ம அந்த ப்ரீடில் நம்ம செலக்ட் பண்ணி அது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்கானிசம் வித் நியூ வெரைட்டி கிடைக்கும். ஓகே, அதுதான் வந்து இன்ப்ரீடிங்.
So it helps in the accumulation of superior genes and elimination of genes which are indesirable. So நம்ம superior male and superior female அந்த breedல இருந்து ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணி நம்ம மேட் பண்ண வைக்கிறோம். ஸோ வந்து உனக்கு ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராஜினிஸ்ல வந்து ஒன்லி டிசைரபிள் கேரக்டர்ஸ் தான் இருக்கும். தேவையான உனக்கு நம்ம superior male and female தான் நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராஜினில உனக்கு அந்த அனிமல்ஸ் வந்து it will be having good characteristics, desirable characteristics. அப்புறம் தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும். Okay, so example பார்த்தனா Hissardale. பசங்களா, this question is there for your 4 marks. Okay, Hissardale வந்து it is a new breed of sheep developed in Punjab by crossing Bicarnary ewes and Australian Merino rams. என்னது? One day la all subject important question போடுங்க மேம். ஓகே ஓகேடா ஓகே. ஸோ இசார்டேல் அப்படின்ற ஒரு இன்ப்ரீடிங் மூலமாக ஒரு ஸ்பீஷிஸை வந்து உனக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நியூ ப்ரீட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதில் என்ன பண்ணியிருக்காங்க, உனக்கு வந்து பிகனரி யூஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் மெரினோ ராம்ஸ் இந்த ப்ரீட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க மேட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ யூ கெட் அ நியூ ப்ரீட். இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கண்டினியூஸாக நீ இன்ப்ரீடிங் பண்ணிகிட்டே இருந்தனா என்ன ஆகும், உனக்கு ஃபர்டிலிட்டி ரேட் வந்து கம்மியாகும். அண்ட் அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டியும் உனக்கு கம்மியாகும். ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி உனக்கு கம்மியாகும். ஸோ இன்ப்ரீடிங் எக்ஸ்போசஸ் ஹார்ம்ஃபுல் ரிசசிவ் ஜீன்ஸ் தட் ஆர் எலிமினேட்டட் பை செலெக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். அதாவது நீ இன்ப்ரீடிங் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தனா உனக்கு ஃபர்டிலிட்டி ரேட் கம்மியாயிடும், ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும். ஓகே, அண்ட் ஹார்ம்ஃபுல் ரிசசிவ் ஜீன்ஸ் சில நேரத்தில் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால் அந்த பிளான்ட்டே அந்த இன்ப்ரீடிங்கில் ப்ரொடியூஸ் ஆகிற அனிமலே கூட சில நேரத்தில் வந்து ரொம்ப வீக்காக ப்ரொடியூஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அவுட் ப்ரீடிங்னா என்ன, வாட் டு யூ மீன் பை அவுட் ப்ரீடிங்? இப்போ ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ், ஒரே ப்ரீடில் உனக்கு அனிமல்ஸை நம்ம கிராஸ் பண்ணோம்னா we call it as inbreeding. இதுவே வேறு அன்ரிலேட்டட் அனிமல்ஸை நம்ம கிராஸ் பண்ணணும்னா we call it as outbreeding. ஸோ அவுட்ப்ரீடிங்னா என்ன, breeding of unrelated animals. ஸோ இப்போ இங்கே உனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து they are called as hybrids. என்னது, அன்ரிலேட்டட் அனிமல்ஸை நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஆர்கானிசம்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஹைப்ரிட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹைப்ரிட்ஸ்லாம் they are stronger and vigorous than their parents. அந்த பேரண்ட்ஸை விட இது ஸ்ட்ராங்காகவும் விகரஸாகவும் இருக்குது. Cross between two different species with desirable features of economic value are mated. என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டு ஸ்பீஷிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே வந்து ஹை டிசைரபிள் கேரக்டர்ஸ் இருக்கிற ஸ்பீஷிஸ். இப்போ எனக்கு ரெண்டு கேரக்டர்ஸும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு புது ஆர்கானிசம் வேணும் அப்படின்னு நினச்சினா இந்த ரெண்டு ஆர்கானிசமும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீட் பண்ண வைக்கிறோம். அண்ட் இது மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப் ஸ்ப்ரிங்கை தான் we call it as hybrid. ஓகே, ஸோ மியூல் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கானிசம். இந்த ஆர்கானிசம் எப்படி தெரியுமா பண்ணாங்க, இட் இஸ் சுப்பீரியர் டு ஹார்ஸ் இன் ஸ்ட்ரென்த், இன்டெலிஜென்ஸ், எபிலிட்டி டு ஒர்க் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு டிசீசஸ், பட் தே ஆர் ஸ்டெரைல். ஸோ மியூல் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா தே ஹவ் மேட்டட் ஹார்ஸ் அண்ட் டாங்கி. ஓகே, ஹார்ஸ் டாங்கி ரெண்டுத்தையுமே வந்து மேட் பண்ண வச்சு தே காட் திஸ் ஆர்கானிசம் கால்ட் அஸ் மியூல். ஓகே, இது வந்து ஹார்ஸ் மாதிரி பயங்கர ஸ்ட்ரென்த்தாகவும் இன்டெலிஜென்ஸாகவும் இருக்கும். அண்ட் டாங்கி மாதிரி இட் ஹாஸ் எபிலிட்டி டு ஒர்க் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு டிசீசஸ். ஓகே, ஸோ ரெண்டு சுப்பீரியர் கேரக்டர்ஸும் இதுக்கு வந்திருக்கு. பட் தே ஆர் ஸ்டெரைல், தே கான் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ அவுட் ப்ரீடிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸில் இருக்கிற ஹை குவாலிட்டி இண்டிவிஜுவல்ஸ் எடுத்து நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ணி உனக்கு வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, சோஷியல் சயின்ஸா, அது சோஷியல் சயின்ஸ் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு ஃபேக்கல்ட்டி எடுத்துகிட்டு வரலாம். டோன்ட் வரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒயிட் லெக் ஆன் ஓகே அப்படின்ற ஒரு ஆர்கானிசமையும் பிளைமவுத் ஃப்ராக் இந்த ரெண்டு ப்ரீடையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் ப்ரீட் பண்ணி யூ கெட் அ ஹைப்ரிட் ஃபவுல். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கிராஸ் ப்ரீட் ஆஃப் ஃபவுல்ஸ். இது வந்து நிறைய எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, நிறைய எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ கவுஸில் கூட இந்த மாதிரி அவுட் ப்ரீடிங் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறோம், நம்ம டெவலப்டு பை மேட்டிங் த புல்ஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் அண்ட் கவுஸ் ஆஃப் இண்டோஜினஸ் ப்ரீட்ஸ். ஓகே, நம்ம
எக்ஸாட்டிக்னா ஃபாரின் ஸ்பீஷிஸ் மேல் கவ்வையும் அதே மாதிரி இங்கே லோக்கலாக இருக்கிற இண்டேஜினஸ் ப்ரீடையுமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிராஸ் பண்ணி we get cross breed of cows. Like brown Swiss is an hybrid of these two breeds. Okay, brown Swiss யும் சாஹிவாலையும் நம்ம வந்து cross breed பண்ணுறப்ப you get current Swiss. இது வந்து 2 to 3 times it produces more milk than indigenous cows. சரியா? So next என்னன்னு பார்த்தோன்னா heterosis. What do you mean by heterosis? What do you mean by heterosis? So the superiority of the hybrid obtained by cross breeding is called as heterosis. அதாவது ரெண்டு ஆர்கானிசம்ஸை வந்து நான் வந்து மேட் பண்ண வச்சு எனக்கு அது மூலமாக ஒரு ஹைப்ரிட் கிடைக்குது பார்த்தியா, அதுதான் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஹைப்ரிட்ஸில் எனக்கு பயங்கர சுப்பீரியாரிட்டி இருக்கும் பார்த்தியா, அது சுப்பீரியாரிட்டி ஆஃப் த ஹைப்ரிட் அப்டெயின்ட், அதுதான் நான் என்ன சொல்கிறேன், I call it as hybrid vigor. I call this as hybrid vigor. Okay, so effects of hybrid vigor in animal breeding. Okay, so இந்த animal breeding மூலமா எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இந்த hybrid vigor அதனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, உனக்கு increased productivity of production of milk by cattle. Okay, cattle நல்லா milk produce பண்ணும், and production of egg வந்து increase ஆகும், high quality meat வந்து produce ஆகுது, and increased growth rate in domesticated animals. இதெல்லாம் தான் effects of hybrid vigor. Okay, so yes, இப்போ தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி நம்ம ஸ்ருதி ஹாசன், ஏழாம் அறிவு இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன், ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்காக தான். என்ன அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன? It is a manipulation and transfer of genes. என்னது? Manipulation and transfer of genes from one organism to another organism to create a new DNA called recombinant DNA. என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டு ஆர்கானிசம்ல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜீன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதாவது ரெண்டு ஆர்கானிசம் இல்லை, ஒரு ஜீன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஆர்கானிசமில் இந்த ஜீனை வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ண, கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ண, இல்லை இந்த ஜீனை எடுத்து வேறு ஆர்கானிசமுக்கு வச்சு, இந்த மாதிரி மேனிப்புலேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் இதெல்லாம் பண்ணுற ப்ராசஸ் தான் we call it as genetic engineering. எதுக்கு மேம் இந்த மாதிரிலாம் வந்து ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க? ஸோ தட் உனக்கு வந்து நியூ டிஎன்ஏ கிடைக்கும். அந்த டிஎன்ஏவை தான் we call it as recombinant DNA. புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்கானிசமில் சில கேரக்டர்ஸ் நல்லா இருக்குது, அண்ட் எனக்கு இந்த கேரக்டர்ஸ் வேணும், பட் ஆனால் இந்த ஆர்கானிசமில் இல்லை, எனக்கு இந்த ஆர்கானிசமில் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்கானிசமில் அந்த ஏ ஆர்கானிசம்லேருந்து அந்த கேரக்டர்ஸை எந்த ஜீன் வந்து இன்டியூஸ் பண்ணுது அந்த ஜீனை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பி ஆர்கானிசமோட டிஎன்ஏ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் we call this as genetic engineering. Okay, so the term recombinant DNA, okay, is used because DNA from two different sources can be joined together. Okay, நான் என்ன பண்ணுறேன், சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏ ஆர்கானிசமில் எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்குது, அந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டரை இன்டியூஸ் பண்ணுற ஒரு டிஎன்ஏ நான் எடுத்துக்கிறேன், அண்ட் சி ஆர்கானிசமில் தான் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த சி ஆர்கானிசமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பி டிஎன்ஏ வேணும், அந்த பி டிஎன்ஏ தான் எனக்கு சி ஆர்கானிசம்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அந்த பி டிஎன்ஏ ஒரு பி ஆர்கானிசம்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏலேருந்து ஒரு டிஎன்ஏ எடுத்திருக்கேன், பிலேருந்து ஒரு டிஎன்ஏ எடுத்திருக்கிறேன், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த recombinant DNA எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, DNA from two different sources can be joined together. Okay, so hence genetic engineering is also called as recombinant DNA technology. Recombinant ஏன் யூஸ் பண்ணுறாங்க, ரெண்டு different types of DNA-வை உன்னால் கம்பைன் பண்ண முடியும், அதான் நம்ம என்ன சொல்கிறோம், we call it as recombinant DNA. புரியுதா? ஸோ பிளாஸ்மிட் அப்படின்ற ஒரு ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA molecule ஒன்று இருக்குது. என்னது? Plasmid is the small circular double stranded DNA molecule found in the cytoplasm of bacterial cell. Bacterial cell உனக்கு இந்த மாதிரி ஸ்மாலா சர்க்குலரா டபுள் ஸ்டாண்டர்ட் DNA molecule ஒன்று இருக்கு. ஓகே, அண்ட் this is separated from chromosomal DNA. It can replicate independently. ஓகே, ஸோ உனக்கு பாக்டீரியல் சைட்டோபிளாசமில் குரோமோசோம் டிஎன்ஏ தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்குது, அதான் நம்ம பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்மிட் வந்து தானாகவே ரெப்ளிகேட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுதான் நம்ம பிளாஸ்மிட்னு சொல்கிறோம். இப்போ எதுக்கு மேம் இதை சொல்கிறீங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே,
ஸோ பிளாஸ்மிட்னா நம்ம என்ன பார்த்தோம்? பிளாஸ்மிட்னா பாக்டீரியால சைட்டோபிளாசம்ல ஒரு எக்ஸ்ட்ராவா குரோமோசோமல் டிஎன்ஏ ஒன்று இருக்கு. இட் கேன் ரெப்ளிகேட் ஆட்டோமேட்டிக்லி. அதான் நம்ம பிளாஸ்மிட்னு சொல்றோம். அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணும்? இந்த என்சைம் இட் ஐடென்டிஃபைஸ் a specific base pair sequence in a DNA at a restriction site and cleaves the phosphodiester bond within DNA. ஓகே, ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னு ஒன்று இருக்கு. இந்த என்சைம் என்ன பண்ணும்? இந்த டிஎன்ஏல உனக்கு லாட் ஆஃப் சீக்வன்சஸ் இருக்கு. இந்த டிஎன்ஏ என்ன பண்ணும்? ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் சீக்வன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கே வந்து இது வந்து அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை கிளீவ் பண்ணும், கட் பண்ணும். அந்த வேலையை பார்க்குற என்சைமை தான் we call it as ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். அதான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னு சொல்கிறோம். சரியா? ஸோ பிளாஸ்மிட்னா என்னன்னு பார்த்தோம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா பார்த்தோம். இப்போ டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டிஎன்ஏ இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கு நம்மளுக்கு சில டிஸ்கவரிஸ்லாம் வந்து நமக்கு தெரிய வந்துச்சு. அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரின்னு பார்த்தோன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட் இன் பாக்டீரியா. ஓகே, இப்போ பிளாஸ்மிட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். இந்த பிளாஸ்மிட் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இதை கண்டுபிடிச்சாங்க. இட் இஸ் அ கிரேட் டிஸ்கவரி. அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அது வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸில் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸை கட் பண்ணோம்னா we can use this ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இது எதுக்கு யூஸ் பண்ணோம்? டு பிரேக் த டிஎன்ஏ அண்ட் ஸ்பெசிஃபிக் சைட். இதை நம்ம மாலிகுலர் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. And DNA ligases, இதை நம்ம glue சொல்லுவோம். Okay, so these enzymes are help in ligating the broken DNA fragment. DNA fragment join பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்? DNA ligases யூஸ் பண்றோம். இதான் important discoveries in our DNA technology. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? gene cloning அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். என்னது? gene cloning அப்படின்னா என்ன? ஓகே, so when you hear the word clone, cloneனா என்ன? நம்ம டக்குன்னு சொன்னோனே clone உனக்கு என்ன ஞாபகம் வருது? cloneனா வந்து ஒரே ஐடென்டிக்கான ஆர்கானிசம்ஸ் இதான் ஞாபகம் வருது இல்லையா? ஸோ டோலி அப்படின்றது ஒரு cloned sheep. ஓகே, அதாவது the carbon copy of an individual is often called as clone. ஒரு இண்டிவிஜுவலோட அப்படியே எக்ஸாக்ட் காப்பியா ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதான் நம்ம clone சொல்லுவோம். ஓகே, எக்ஸாக்டா அது எப்படி சொல்லலாம்னா, a clone means to make a genetically exact copy of an organism. So, ஒரு gene cloningல a gene or a piece of DNA fragment is inserted into a bacterial cell. So, நல்லா கவனிங்க, gene cloning, this is very important question, 4 markல very important along with this diagram. So, are you guys ready? இந்த question ரொம்ப ரொம்ப முக்கியம். So, நல்லா கவனிச்சுக்கோங்கடா. Okay, so this is called as gene cloning. So, gene cloning ஓட techniques இப்போ பார்க்கலாம். இந்த diagram தான் ரொம்ப important. So, நல்லா கவனிங்க, நம்ம gene cloningல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, a gene or a piece of DNA fragment bacterial cell நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து insert பண்றோம் so that இந்த fragment வந்து உனக்கு அந்த bacterial cellல multiply ஆகும். ஓகே, நல்லா கவனி, பீஸ் ஆஃப் டிஎன்ஏ எடுத்துக்கிறேன், பாக்டீரியல் செல்லை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? பாக்டீரியல் செல்லில் அந்த பிளாஸ்மிட்ல நீ இந்த broken டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை நீ இன்சர்ட் பண்ணோன்னே, பாக்டீரியாவில் அந்த பிளாஸ்மிட்ல இன்சர்ட் பண்ணோன்னே பிளாஸ்மிட் என்ன பண்ணும்? பிளாஸ்மிட் ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட் ஆகும்னு சொன்னேன்ல. ஸோ இந்த பிளாஸ்மிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட் ஆகும். சரியா? ஸோ உனக்கு மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் தட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கிடச்சிருச்சா? ஓகே, ஸோ ஜீன் கிளோனிங்கில் வாட் ஆர் த மெத்தட்ஸ்ன்னு நம்ம கரெக்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் வெரி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இப்போ ஐசோலேஷன் ஆஃப் டிசையர்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் பை யூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு டிஎன்ஏல இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட் எனக்கு வந்து ரொம்ப தேவை. ஓகே, இதுதான் வந்து இந்த கேரக்டரை வந்து இன்டியூஸ் பண்ண போது எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் தேவை. ஸோ அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் நான் வந்து எப்படி எடுக்கிறது? அந்த டிஎன்ஏ கட் பண்ணி எப்படி எடுக்கிறது? மாலிகுலர் சிசர்ஸ் மூலமாக. என்னது இங்கே மாலிகுலர் சிசர்ஸ்? நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை அந்த செல்லில் நீ என்ன பண்ணுற? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை அந்த செல்லில் போட்டோன்னே அந்த டிஎன்ஏலேருந்து உனக்கு ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட், என்னது ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட் வந்து
அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணுது, உனக்கு வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்டை வந்து கட் பண்ணிடுது அட் தட் ஸ்பெசிஃபிக் சைட். எனக்கு இப்போ அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் தனியாக வந்துருச்சா? ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னது, ஒரு டிஎன்ஏல இருந்து ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட்டை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை ஒரு சூட்டபிள் வெக்டார்ல நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து போடுறேன். இப்போ வெக்டார்னா என்ன, பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்னா என்ன சொன்னேன், உனக்கு பாக்டீரியல் செல்ல எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏ என்ன பண்ணும், தானாவே ரெப்ளிகேட் ஆகும்னு சொன்னேன். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு. உனக்கு இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எந்த பிளாஸ்மீடோட செட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பாக்டீரியா நீ வந்து எடுக்கிற. அந்த பாக்டீரியால இருந்து அந்த பிளாஸ்மீடை நீ எடுக்கிற. இப்போ அந்த பிளாஸ்மிட்ல நீ இந்த ஸ்பெசிஃபிக் நீ கட் பண்ணி வச்ச இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போற. ஓகே, ஸோ இன்சர்ஷன் ஆஃப் அ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன்டு அ சூட்டபிள் பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட்ல இந்த கட் பண்ணி வச்ச அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை நான் இன்சர்ட் பண்றேன். இப்போ எனக்கு இந்த டிஎன்ஏவும் இருக்கு, நான் எதிர்பார்த்த அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஆர்டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆர்டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ அந்த ஆர்டிஎன்ஏ என்ன பண்றேன், நான் ஒரு பாக்டீரியல் ஹோஸ்ட் செல்ல நான் வந்து போடுறேன். என்ன பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஒரு பிளாஸ்மிட் டிஎன்ஏல இந்த ஃப்ராக்மெண்ட்டை நான் இன்சர்ட் பண்றேன். ஐ கெட் ஆர்டிஎன்ஏ. இப்போ இந்த ஆர்டிஎன்ஏ நான் என்ன பண்றேன், ஒரு ஹாஸ்ட் பாக்டீரியல் செல்ல நான் வந்து போடுறேன். ஸோ என்ன ஆகும், இப்போ அந்த பாக்டீரியல் செல்ல எனக்கு என்னோட ஆர்டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணிட்டேன். நான் ஆர்டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணிட்டேன். திஸ் ப்ராசஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் என்ன பண்றேன், செலக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹாஸ்ட் செல் டு கெட் அ க்ளோன். இப்போ என்ன பண்றேன், நான் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை அந்த பாக்டீரியல் ஹோஸ்ட் செல்ல போட்டுட்டேன். இப்போ அந்த பாக்டீரியல் ஹோஸ்ட் செல் என்ன பண்ணும், நிறைய மல்டிப்ளை பண்ணும். இந்த மாதிரி நிறைய பாக்டீரியாஸ் வித் நியூ டிஎன்ஏ வெரைட்டிஸ் உனக்கு வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். இது எல்லாமே தே வில் பி ஹேவிங் த சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேரண்ட் பாக்டீரியா, டிரான்ஸ்ஃபார்ம்டு பாக்டீரியா. இது வந்து ரெப்ளிகேட் ஆகி உனக்கு கார்பன் காப்பீஸ் ஆஃப் திஸ் பாக்டீரியா உனக்கு கிடைக்கும் வித் த டிசையர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், க்ளோன்ஸ்னு சொல்றோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ற, ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து நீ வந்து எண்டோநியூக்ளியஸ் மூலமா கட் பண்ணி எடுத்துக்கிற. நெக்ஸ்ட் என்ன பண்ற, நீ பிளாஸ்மிட் வெக்டார் எடுத்துக்கிற, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ற, இன்சர்ட் பண்ணி நீ வந்து என்ன பண்ற, ஆர்டிஎன்ஏ உருவாக்குற. இந்த ஆர்டிஎன்ஏவை நீ என்ன பண்ற, நீ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பாக்டீரியா செல்ல வந்து நீ இன்சர்ட் பண்ற. அது என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது, அது ரெப்ளிகேட் ஆகுது. ஓகே, இப்போ அது வந்து செலக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஓஸ்ட் செல் டு கெட் அ க்ளோன். ஓகேயா? இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ளோன்டு ஜீன் இன் ஓஸ்ட் செல். இப்போ இந்த க்ளோன்டு ஜீன் வந்து ஹோஸ்ட் செல்ல வந்து என்ன ஆகும், அது வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா நம்ம செவரல் என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். என்னது, ஜீன் குளோனிங் மூலமா நம்ம நிறைய ஆர்கானிசம்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். சரியா? ஸோ டோலி, இதுதான் வந்து க்ளோன்னு சொன்னையும் ஞாபகம் வரும்னு சொன்னேன். டோலினா என்ன, டோலி வாஸ் த ஃபர்ஸ்ட் க்ளோன்டு ஃபீமேல் ஷீப். ஓகே, டாக்டர் இயன் இல்மன் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீமேல் ஷீப், க்ளோன்டு ஃபீமேல் ஷீப்பை உனக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, ஸோ சொமேட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் மூலமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் அ ஷீப் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் த்ரூ திஸ் மெத்தட். ஓகே, அது 6.5 இயர்ஸ் தான் அது வந்து வாழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் இட் டைட் இன் 2003 பிகாஸ் ஆஃப் லங் டிசீஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் ஜீன் குளோனிங்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. பசங்களா அது 4 மார்க் 7 மார்க் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன, பயோடெக்னாலஜி இன் மெடிசின். பயோடெக்னாலஜி மெடிசன்ல எப்போ எங்கெங்க யூஸ் ஆகும். ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் மூலமா நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் பாலிபெப்டைட், நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்னென்ன ஃபார்மாக்யூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆர்டிஎன்ஏ டெக்னிக் மூலமா நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அது நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இன்சுலின். நம்ம சுகர் இருந்துச்சுன்னா டயாபிட்டிஸ் சுகரை ட்ரீட் பண்ணுறதுக்கு we need this insulin hormone இல்லையா? 8th lesson கண்டிப்பாக போடலாம். எஸ், ஸோ இன்சுலின் டயாபிட்டிஸை ட்ரீட் பண்ண we need insulin. ஸோ அது வந்து நம்ம ஆர்டிஎன்ஏ டெக்னிக் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்ட் ஹியூமன் growth hormone ஃபார் ட்ரீட்டிங் சில்ட்ரன் வித் growth deficiencies.
growth deficiencies இருக்கிற children ட்ரீட் பண்றதுக்கு நம்ம human growth hormone அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு we can use this RDNA technology. அண்ட் அதே மாதிரி ஹீமோஃபிலியா இந்த டிசீஸை ட்ரீட் பண்றதுக்கு சில பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் தேவை, அதையும் நம்ம RDNA டெக்னாலஜி மூலமா நம்ம டெவலப் பண்ணலாம். அண்ட் டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் அது வந்து பிளட் கிளாட்டெல்லாம் டிசால்வ் பண்ணும், அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு we can use RDNA டெக்னாலஜி. ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு we can use this இந்த ஆக்டிவேட்டர். அண்ட் அதே மாதிரி நம்ம நிறைய டிசீசஸ்க்கு வேக்சின்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு we can use this RDNA technology. Okay, so applications of biotechnology in medicine க்கு கண்டிப்பா இது எழுதுங்க. Okay, Eli Lilly and Company in 1979 first started commercial production of human insulin by using RDNA technology. இவங்க தான் first இப்போலாம் வந்து சுகர் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் போடுறோம் இல்லையா? இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் எதுக்கு? டயபெட்டிஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியலாக இன்சுலினை வந்து அவங்க RDNA டெக்னாலஜி யார் கண்டுபிடிச்சது? இந்த எலி லில்லி கம்பெனி யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னது? ஜீன் தெராப்பி. என்னது? ஜீன் தெரப்பி. ஸோ ஜீன் தெரப்பினா என்ன? ஸோ ஜீன் தெரப்பி refers to the replacement of defective gene by direct transfer of functional genes into human to treat genetic disease or disorder. என்னது? சில ஜெனட்டிக் டிஸார்டர், அதாவது சில பேருக்கு கேன்சர், சில ஸ்கின் டிசீசஸ்லாம் என்ன ஆகும், அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா அது அப்படியே குழந்தைங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஜெனட்டிக் டிசீஸ் போயிட்டே இருக்கும். ஜெனட்டிக்கலாக ஜென்ரேஷனாக அந்த டிசீஸ் வந்துட்டே இருக்குன்னா we call that as genetic disease. இந்த மாதிரி ஜெனட்டிக் டிசீஸஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜீன் தெராப்பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு ஜீன் தான் டிஃபெக்டிவாக இருக்குது, டேமேஜாக இருக்குது. ஸோ அந்த ஜீனை எதர் நம்ம வந்து சரி பண்ணுறோம், இல்லைனா வந்து அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா we call this process as gene therapy. அந்த டிஃபெக்டிவ் ஜீனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ரீப்ளேஸ் பண்ணுறோம், இல்லைனா அதை வந்து அதை எடுத்துட்டு ஃபங்க்ஷனல் ஜீன்ஸை வந்து நம்ம உள்ள நுழைக்கிறோம் அப்படின்னா we call this as gene therapy. Okay, so the genetic makeup of the patient cell is altered using recombinant DNA technology. Okay, it was first successfully implemented in 1990. Okay, so ரெண்டு விதமான ஜீன் தெரப்பி இருக்கு, somatic gene therapy and germline gene therapy. somatic gene therapyல நம்ம என்ன பண்றோம்? நம்ம somatic gene therapyல நம்ம டிஃபெக்டிவ் ஜீனை, எந்த ஜீன்ல உனக்கு டிஃபெக்ட்ஸ் இருக்கு, எஸ் எந்த ஜீன்ஸில் உனக்கு வந்து டிஃபெக்ட் இருக்குது அந்த ஜீன்ஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, அதுவும் சொமேட்டிக் செல்ஸில், அந்த கேமெட் செல்ஸ் இல்லாமல் நார்மல் செல்ஸில் உனக்கு வந்து ஏதோ ஒரு ஜீன்ஸ் டிஃபெக்டாக இருக்குன்னா அந்த செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் சொமேட்டிக் ஜீன் தெரப்பி. இதே ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பியில் நம்ம டிஃபெக்டிவ் ஜீனின் ஜெர்ம் செல்லில் ஏதாச்சும் சில டிஃபெக்டிவ்ஸ் இருக்குன்னா ஜெர்ம் செல்லையே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா தட் இஸ் germline gene therapy. புரியுதா? So gene therapy, this question is also important. Gene therapy na enna, and two types of gene therapy. Okay, so gene therapy conducted till date has targeted only somatic cells. Okay, இது வரைக்கும் genetic defects through in somatic cells அதை மட்டும் தான் நம்ம வந்து அந்த gene therapy மட்டும் தான் நம்ம ஆக்சுவலா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் germline gene therapy we didn't practice yet. Okay, stem cell na என்ன? நிறைய பசங்க வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, மேம் ஸ்டெம் செல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பாடியில் வந்து 200 ஸ்பெஷலைஸ்டு செல் டைப்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம பாடியில் 200 ஸ்பெஷலைஸ்டு செல் டைப் இருக்கு. ஒவ்வொரு செல் டைப்பும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிரெயினில் நர்வ் செல்லுன்னு இருக்கு, நியூரான் இருக்கு, அது வந்து ஸ்பெசிஃபிக்காக உனக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ ஒவ்வொரு செல்லுக்குமே, ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்லுமே தே ஹாவ் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? ஸோ அவர் பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஓவர் 200 ஸ்பெஷலைஸ்டு செல் டைப்ஸ். ஓகே, ஸோ தட் ஒவ்வொரு செல்லுமே இட் ஹாஸ் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் இல்லையா? ஒரு செல் வந்து உனக்கு வந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணும் லைக் நியூரான். அண்ட் ஹார்ட் செல் வந்து உனக்கு பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு இட் வில் பி ஃபங்க்ஷனிங். அண்ட் பேன்க்ரியாட்டிக் செல்ஸ் என்ன பண்ணும்? இது வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை தான் we call it as differentiated cells. ஓகே, ஸோ இந்த செல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபங்க்ஷன் தான் பண்ணும், இந்த செல் ஸ்பெசிஃபிக்காக உனக்கு வந்து இந்த ஹார்மோன் தான் செக்ரேட் பண்ணும். ஸோ தீஸ் செல்ஸ் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த மாதிரி செல்ஸ் தான் we call it as differentiated cells. ஓகே, இதுக்கு தவிர்த்து சில செல்ஸ்லாம் வந்து அன்டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கும். ஓகே, அன்டிஃபரன்ஷியேட்டடாக சில குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் அண்ட் we call this as undifferentiated or unspecialized mass of cells. Okay, so in the stem cells are the cells of variable potency. Okay,
ஸோ பொட்டன்சினா என்ன? இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பாசிபிள் ஃபேட்ஸ் தட் அ செல் கேன் அக்வயர். ஓகே ஓகே, இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இல்லாத குரூப் ஆஃப் செல்ஸ் தான் we call it as undifferentiated cells. ஓகே, ஸோ என்னென்ன what are the properties of stem cell னு பார்த்தோன்னா, it has the ability to divide and give rise to more stem cells by self renewal. ஓகே, இதுவுமே வந்து என்ன பண்ணும், தானாவே வந்து நிறைய undifferentiated cells வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். and its ability to give rise to specialized cells with specific functions. ஓகே, ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உனக்கு ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸுமே வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அண்ட் இன்னொன்று வந்து டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எஸ், கண்டிப்பா கண்டிப்பா 8th ஸ்டாண்டர்டுக்கு வீடியோ போடலாம். ஓகே, ஸோ ரெண்டு விதமான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல். ஓகே, இட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் அண்ட் கல்ச்சர்ட் ஃப்ரம் ஏர்லி எம்ப்ரியோஸ். என்னது? எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் வந்து ஏர்லி எம்ப்ரியோஸ், அதாவது குழந்தையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே, வயிறில் இருக்கிறப்ப, யூட்ரஸில் இருக்கிறப்ப, வயிறு இல்லை யூட்ரஸில் இருக்கிறப்ப அந்த இன்னும் வந்து ஃபீட்டஸாக டெவலப் ஆகலை, ஜைகோட்லேருந்து இப்போ தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, அதான் ஏர்லி எம்ப்ரியோ. அந்த ஏர்லி எம்ப்ரியோலேருந்து சில செல்ஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். இந்த செல்ஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் த இன்னர் செல் மாஸ் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட். ஓகே, என்னைக்கு போடுங்க அது வந்து we didn't decide, கண்டிப்பா வந்து நாங்க சொல்றோம், சரியா? ஓகே, ஸோ இந்த ஏர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், அதாவது இந்த பிளாஸ்டோசிஸ்ல இருந்து சில இன்னர் செல் மாஸை நம்ம டிரைவ் பண்றோம், அண்ட் தட் வி கால் as எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். ஓகே, இந்த செல்ஸ்ல இருந்து these cells can be developed into any cell in the body. ஸோ இந்த ஸ்டெம் செல் வந்து அன்டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கும். இந்த செல்ல இருந்து நம்ம எந்த ஸ்பெஷலைஸ்டு செல்லுமே நம்மளால வந்து டெவலப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டெம் செல் என்ன? அடல்ட் ஸ்டெம் செல். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டெம் செல் என்ன? அடல்ட் ஸ்டெம் செல். ஓகே, அடல்ட் ஸ்டெம் செல் ஆர் சொமேட்டிக் ஸ்டெம் செல். இது வந்து நியோனேட்டல் அண்ட் அடல்ட்ல தான், நியோனேட்டல்னா நியூ அடல்ட்ஸ்ல தான் இந்த செல்ஸ் வந்து உன்னால பார்க்க முடியும். ஸோ தே ஹாவ் த எபிலிட்டி டு டிவைட் அண்ட் கிவ் ரைஸ் டு ஸ்பெசிஃபிக் செல் டைப்ஸ். ஓகே, ஸோ இந்த அடல்ட் ஸ்டெம் செல் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எம்னியாட்டிக் ஃப்ளூயிட், உம்பெலிக்கல் கார்ட் அண்ட் போன் மேரோ. ஓகே, அடல்ட்ல இருந்து உனக்கு இந்த இந்த நியோனேட்டல்னா, அடல்ட் இல்லை நியோனேட்டல்னா அந்த குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ், அந்த இதுல இருந்து உனக்கு வந்து, ப்ளீஸ் சொல்லுங்க மேம் என்னைக்கு போடுவாங்கன்னு. என்னைக்கு? எதர் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ, கண்டிப்பா, சரியா? ஸோ இந்த அடல்ட் ஸ்டெம் செல் எதர் நம்ம அந்த தொப்புள் குழி சொல்லுவாங்கல்ல, அங்கேருந்து எடுப்பாங்க, உம்பெலிக்கல் கார்ட்ல இருந்து, இல்லை ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல இருந்து எடுப்பாங்க, அண்ட் இன்னொன்று வந்து போன் மேரோல இருந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ், எம்ப்ரியானிக் அண்ட் adult stem cell. Okay, so next என்ன? stem cell therapy. What do you mean by stem cell therapy? So sometimes என்னாகும், the cells, tissues and organs in the body may be permanently damaged or lost due to genetic condition or diseases. என்னது? சில நேரங்கள்ல சில நம்ம பாடியில் இருக்கிற சில செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு, சில இன்ஜுரினால, சில டிசீஸ்னால. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டெம் செல் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ இன் சச் சிச்சுவேஷன் ஸ்டெம் செல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் which is called as stem cell therapy. Okay? Okay? ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸை வச்சு நம்ம இந்த டிசீஸையோ இன்ஜுரியோ நம்ம வந்து ட்ரீட் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் we call it as stem cell therapy. இதை யூஸ் பண்ணி we use treat neurodegenerative disorders like Parkinson disease, Alzheimer disease. Neuronal stem cells can be used to replace the damaged or lost neurons. Okay, so இந்த cells வந்து எந்த செல், இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து எந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு செல்லாகவும் ஸ்பெஷலைஸ் ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ சப்போஸ் நம்ம பாடியில் ஏதாவது ஒரு செல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த செல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இதான் ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன? DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி. What do you mean by DNA fingerprinting technology? கண்டிப்பா வந்து இப்போலாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே முக்கியம். ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வேரி ஆகும் இல்லையா? ஸோ த ஹியூமன் ஜீனோம், நம்மளோட ஜீனோம்ல, ஹலோ ஸ்ரீவர்ஷன், என்னடா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு?
எல்லாரும் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா? ஓகே, ஸோ நம்ம ஹியூமன் ஜீனோம்ல நம்ம கிட்ட 3 மில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு. என்னது, நம்ம கிட்ட we have 3 மில்லியன் பேஸ் பேர்ஸ். ஹலோடா, ஹாய் சொல்லியாச்சு. எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் லேட். ஓகே, சென்னையில் நிறைய மழையோ, அதனால தான் நீங்கள் நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சு. எஸ் எஸ், நம்ம ஆக்சுவலாக சாப்டரை க்ளோஸ் பண்ணவே போகிறோம் இல்லையா? அப்துல் ஷேக், குட் ஈவினிங், ஹாய். ஓகே, ஸோ நம்ம ஹியூமன் ஜீனோம்ல 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு. அதில் டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து நம்மளோட எனக்கும் அண்ட் இன்னொருத்தவங்களுக்கும் என்ன ஆகுது, சேமாக இருக்காது, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். அப்துல் ஷாலிக் தானே? குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே, ஸோ ஒவ்வொரு பர்சனோட டிஎன்ஏ சீக்வன்ஸும் இட் இஸ் யூனிக் டியூ டு த ஸ்மால் டிஃபரன்ஸ் இன் த பேஸ் பேர். என்னது, ஈச் பர்சன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் யூனிக் டியூ டு த ஸ்மால் டிஃபரன்ஸ் இன் த பேஸ் பேர்ஸ். ஏன்னா எல்லாருமே வந்து சேமாக இருக்காது, ஏதோ ஒரு பேஸ் பேர் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால உனக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட நாளைக்கா டுமாரோ லைவ் இருக்கா? நாளைக்கு லைவ் இருக்குது, there is a surprise. ஓகே ஓகே, ஸோ ஒரு ஹியூமன் ஒரு ஆர்கானிசமோட ஜீனோமை நம்ம இன்னொரு ஆர்கானிசமோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா we take the fingerprint of one person and compare it with the fingerprint of another person. Okay, so therefore if we want to compare the genetic difference among the two individuals, DNA fingerprinting is the easier and quicker method. Okay, so DNA fingerprinting na ஒரு quicker method. இதை டெவலப் பண்ணது யாரு? ஆலெக் ஜெஃப்ரி. ஓகே, இந்த டெக்னிக்ல நம்ம என்ன பண்றோம், the technique analysis. எஸ் எஸ் ஸ்ரீவர்ஷன். ஓகே, ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு ஆர்கானிசமோட இண்டிவிஜுவல் டிஎன்ஏ சீக்வன்ஸை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி அதோட டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஓகே, ஒவ்வொரு ஆர்கானிசமோட டிஎன்ஏ சீக்வன்ஸை அனலைஸ் பண்ணி அதில் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன கேரக்டர்ஸ் என்னது வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது, கிளியராக இருக்குது, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்சஸ். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், VNTRs சொல்லுவோம். These serve as the molecular markers for identification. ஓகே, ஸோ டிஎன்ஏ சீக்வன்ஸில் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். ஓகே, ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் தான் ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஸ்டிங்விஷிங்காக தெரியும். அதுதான் we call it as VNTRs. ஸோ ஹியூமன் பீயிங்ஸில் 99% ஆஃப் டிஎன்ஏ பேஸ் சீக்வன்ஸ் ஆர் சேம் அண்ட் திஸ் இஸ் கால்ட் as பல் ஜீனோமிக் டிஎன்ஏ. யூஸ்வலாக பார்த்தோன்னா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தோன்னா 99% எல்லாருக்குமே வந்து ஹியூமன் ஜீனோமிக் சீக்வன்ஸ் உனக்கு சேமாக தான் இருக்கும். ஆனால் ரிமைனிங் 1% டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து வேரி ஆகும். இந்த 1% டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்ட்ரெச்சில் தான் உனக்கு அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டில் இருக்கும் அண்ட் தட் இஸ் நோன் அஸ் சேட்டலைட் டிஎன்ஏ. ஓகே, இந்த மாதிரி உனக்கு இந்த சேட்டலைட் டிஎன்ஏ the number of copies of the repeat sequence is called as VNTRs. சரியா? ஸோ சேட்டலைட் டிஎன்ஏ அதாவது ஸ்பெசிஃபிக்காக அந்த 1% அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் உனக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வந்து வித்தியாசம் காமிக்கும். அதோட நம்பர் ஆஃப் எக்ஸாக்ட் காப்பீஸ் தான் நம்ம அந்த சீக்வன்ஸோட எக்ஸாக்ட் காப்பீஸ் தான் we call it as VNTRs. So the VNTRs differ from one individual to another and results in variation in the size of the DNA segment. ஒரு நாள் முன்னாடி லைவ் வந்திருந்தா இன்னைக்கு எக்ஸாமில் புக் கொஷனில் 25 எடுத்துருப்பியா? இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம்டா பிரீத்தி, டோன்ட் வரி. ஓகே, ஸோ அதுதான் நம்ம VNTRஸ்னு சொல்லுவோம். அந்த சேட்டலைட் டிஎன்ஏவோட காப்பீஸ் தான் என்னது, இந்த சேட்டலைட் டிஎன்ஏவோட காப்பீஸ் தான் we call it as VNTRs. ஓகே, ஸோ the sequence AGCT is repeated 6 times in first person. இப்போ பர்சன் 1ல இந்த AGCT வந்து உனக்கு 6 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. 1 2 3 4 5 6. ஓகே, அதே பர்சன் 2ல உனக்கு 5 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. பர்சன் 3ல இது 7 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ ஒவ்வொரு பர்சனுக்குமே இந்த சீக்வன்ஸ் இந்த VNTRs வந்து டிஃபர் ஆகுது. இதை வச்சு தான் இவங்களோட டிஎன்ஏ இவங்க வேற பர்சன் இவங்க வேற பர்சன் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே,
Because of this, DNA segment of third person will be larger in size, followed by DNA segment of first person and the second person. So the satellite DNA bring about variation within the population. In the satellite DNA, இதான் இந்த specific sequence, different sequence தான் satellite DNA இல்லையா? ஸோ இது எவ்வளோ நம்பர்ஸ் ஒவ்வொரு ஆளுங்களுக்குமே வந்து டிஃபர் ஆகுது, அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொருத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். கண்டிப்பா புக் இன் 1 marks நான் குவிஸ் வைக்கிறேன், கண்டிப்பா ஸ்ரீவர்ஷன். ஓகே, so variation in DNA binding pattern reveals differences among the individuals. புரியுதா? இந்த DNA fingerprinting உனக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, வெரி இம்பார்ட்டன்ட். நீ நிறைய வந்து த்ரில்லர் மூவிஸ், கிரைம் ஸ்டோரிஸ் பார்த்துருந்தனா உனக்கு இந்த DNA fingerprintingோட அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ DNA fingerprinting technique is widely used in forensic applications like crime investigation such as identifying the culprit. ஓகே, லைக் இப்போ ஏதாச்சும் வந்து கத்தியை வச்சு வேணா கொலை பண்ணிட்டு அந்த கத்தியை வந்து அங்கேயே போட்டு போயிட்டான் அப்படின்னா அந்த கத்தியில் அந்த டிஎன்ஏ வந்து இவங்க பார்ப்பாங்க. ஓகே, இந்த டிஎன்ஏ வந்து அந்த சீக்வன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது அவங்க ஆல்ரெடி வந்து இப்போ ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்போம். ஸோ இது யாரோட டிஎன்ஏயோட மேட்ச் ஆகுது, ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து யார் இந்த கல்பிரிட்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டடி ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலமாக எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் இருக்காங்க, ஜெனட்டிக் வெரைட்டி எப்படி இருக்குது, டைவர்சிட்டி எப்படி இருக்குன்னு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்னா என்ன? இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜீன் குளோனிங் மூலமாகவோ இல்லைனா வந்து இந்த ஜீன் தெராப்பி மூலமாகவோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர்கானிசம்ஸில் சில ஜீன்ஸ்லாம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், இல்லை அந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்ஸை தான் we call it as genetically modified organism. ஸோ ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்னா என்ன? It refers to the alteration or manipulation of genes in the organisms using rDNA techniques in order to produce desired characteristics. என்னது? நம்ம ஜீன் குளோனிங் மூலமாகவோ, நான் 10th என்ன மார்க்கா, 10th நான் வந்து ஃபுல்லுடா 95%. ஓகே, ஸோ ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜீன்ஸை வந்து ஆல்ட்ரேஷனோ மேனிப்புலேஷன் பண்ணி நம்ம ஆர்டிஎன்ஏ கிரியேட் பண்ணி நம்ம டிசையர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஆர்கானிசமை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோம் பார்த்தியா, அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை தான் we call it as transgene. So plants or animals expressing a modified endogenous gene or a foreign gene are also known as transgenic organism. என்னது? ஸோ டிரான்ஸ்ஜீன்னா என்ன? ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆர்கானிசம்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன் புதுசாக. அந்த டிஎன்ஏ இதை தான் என்ன சொல்கிறேன், டிரான்ஸ்ஜீன்னு சொல்கிறேன். அண்ட் இந்த டிரான்ஸ்ஜீனை வந்து ஒரு ஆர்கானிசம்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்ல, ஸோ அந்த ஆர்கானிசமாக I call it as transgenic organism அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். Okay, so the transgenic plants are much stable with improved nutritional quality, resistant to diseases and tolerant to various environment condition. So இந்த மாதிரி ஒரு desired charactersல இருக்கிற ஒரு ஆர்கானிசம்லேருந்து நான் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எடுத்து இன்னொரு ஆர்கானிசம்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அந்த டிரான்ஸ்ஜீனிக் ஆர்கானிசம் வந்து அந்த டிசையர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸோட நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அண்ட் நியூட்ரிஷனல் குவாலிட்டியோட இருக்கும், அண்ட் நிறைய என்வாயன்மெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு டாலரண்ட்டாக இருக்கும். ஓகே, இது பிளான்ட்ஸில். அதே மாதிரியும் அனிமல்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சில மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற அனிமல்ஸ்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அட் லோ காஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் லைஃப் ஸ்டாக் குவாலிட்டி. சரியா? ஓகே, ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கிவன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்டா. ஓகே, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இதான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ். ஓகே, என்ன ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ரைஸில் நியூட்ரிஷனல் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ரைஸில் நியூட்ரிஷனல் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பீட்டா கேரோட்டின் ஜீன் இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, இதனால் I get a new variety of genetically modified rice that is called as golden rice. பீட்டா கேரோட்டின் எனக்கு வந்து நிறைய அந்த கோல்டன் ரைஸில் இருக்குது. பீட்டா கேரோட்டின் எதுக்கு? ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் ஏ. ஸோ விட்டமின் ஏ எனக்கு ஜாஸ்தியாக எனக்கு இந்த கோல்டன் ரைஸில் இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டு க்ராப் ப்ரொடக்ஷன். என்னது? க்ராப் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு
Next, BT gene from bacteria. BT gene from bacteria, Bacillus thuringiensis. Okay, இந்த Bacillus thuringiensis இந்த gene bacterial இருந்து BT gene வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த BT gene வந்து it is toxic to insects. இது வந்து insectsக்கு வந்து டாக்ஸிக்கா இருக்கும். சரியா? So இதனால I get insect resistant plants. And next, genetically modified animals. என்னது? Genetically modified animals. So இப்போ வந்து genes for the synthesis of amino acid cysteine வந்து நான் வந்து insert பண்றேன். அது மூலமா I get transgenic sheep for improved wool quality and production. நல்லா wool வந்து ப்ராப்பரா குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு I get this process. Next, fishesல growth நடக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? salmon or rainbow trout வந்து நான் வந்து insert பண்றேன் fishல. So I get transgenic fish. Okay, so எனக்கு ஃபிஷ்ஷோட growth வந்து நல்லா இருக்கும். ஓகே, ஸோ எஸ் பசங்களா, இந்த சாப்டர்ல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். என்னது? இந்த சாப்டர்ல we have discussed a lot. என்னென்ன பார்த்தோம்? ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிளான்ட் ப்ரீடிங்னா என்ன, நெக்ஸ்ட் அனிமல் ப்ரீடிங்னா என்ன. ஓகே, பிளான்ட் ப்ரீடிங்ல வாட் அண்ட் ஆல் வி சா, பிளான்ட் ப்ரீடிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம், வாட் ஆர் த ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் பிளான்ட் ப்ரீடிங்க்கு வாட் ஆர் த மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு மெத்தட் பற்றியும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அனிமல் ப்ரீடிங்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் லைக் ஜீன் க்ளோனிங், அப்புறம் ஸ்டெம் செல் தெரப்பி இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் வி ஆல்சோ சா அபவுட் பயோடெக்னாலஜி, யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இன் மெடிசின். அண்ட் ஆல்சோ நம்ம என்ன படித்தோம்? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் கடைசியாக வி சா அபவுட் திஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இல்லையா? ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எப்படியோ நம்ம இந்த ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி சாப்டர் எப்படியோ வந்து முடிச்சாச்சு. ஸோ எப்படா விடுவீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த சாப்டரில் தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் டிஸ்கஸ். பிளான்ட் ப்ரீடிங்கில் க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி பார்த்தோமா, க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி பார்த்தோமா இல்லையா? அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் பார்த்தோம். Okay, and next mass animal breeding la we saw different types of animal breeding, inbreeding, outbreeding na enna paathom, and genetic engineering requirements paathom, applications of biotechnology paathom. Okay, so pasangala book back la hot question parunga, book in and fill in the blanks and choose the correct answer. நான் வந்து உங்களுக்கு homework கொடுக்குறேன். ஸ்ரீவர்ஷன் அது வந்து பண்ணட்டும். அண்ட் தஸ்னிம் நீங்கள் வந்து மற்ற 1 மார்க்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸில் நம்ம பார்க்கலாம். ப்ரீடர் விஷஸ் டு இன்கார்பரேட் டிசைரபிள் கேரக்டர்ஸ் இன் டு த கிராப் பிளான்ஸ். ப்ரிப்பேர் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஈ வில் இன்கார்பரேட். என்னது? ப்ரீடர் வந்து கிராப் பிளான்ஸில் வந்து சில டிசையர்ட் கேரக்டர்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணணும். வாட் ஆர் த கேரக்டர்ஸ் வந்து அவன் வந்து இன்கார்பரேட் பண்ணணும்னு நினைப்பான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், இல்லைனா வந்து ஐ டாலரண்ட் கெப்பாசிட்டிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஆர்கானிக் ஃபார்மர் இஸ் பெட்டர் தேன் க்ரீன் ரெவல்யூஷன். கிவ் ரீசன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எதனால ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து வெரி வெரி மோர் பெட்டர் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஏன்னா க்ரீன் ரெவல்யூஷனில் வந்து நம்ம ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் த்ரூ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். அதனால நம்ம ஜீன் தெராப்பி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ண அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். சில நேரத்தில் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமானா கிடையாது. அண்ட் இட் இஸ் மோர் காஸ்ட்லி. பட் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படி இல்லை, இட் இஸ் டூ சிம்பிள். நம்ம லோ காஸ்ட்லேயே பயங்கர பெனிஃபிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாலிப்ளாய்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை ஜைஜாண்டிசம். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். பாலிப்ளாய்ட்ஸ்ல உனக்கு ஒவ்வொரு செல்லையுமே வந்து மோர் தென் 2 sets ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ த கேரக்டர்ஸ் வில் பி வெரி வெரி டூ மச் கேரக்டரிஸ்டிக். ஸோ அதனால ஜைஜாண்டிசம் இது வந்து எக்ஸிபிட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன? P is a gene required for the synthesis of vitamin A. It is integrated with genome of Q to produce genetically modified plant R. இப்போ தான் நம்ம பார்த்தோம். என்னது இது? இது வந்து P is a gene required for the synthesis of vitamin A. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் பீட்டா கெரோட்டின் ஜீன் இல்லையா? இதில் P வந்து பீட்டா கெரோட்டின் ஜீன். அண்ட் what is Q? What is Q? Q வந்து கோல்டன் ரைஸ். ஏன்னா Q வந்து ரைஸ். அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பீட்டா கெரோட்டின் ஜீனை வந்து நம்ம ரைஸில் வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணி
I am producing a genetically modified plant or that is golden rice. Okay, so P is nothing but beta carotene gene, Q is nothing but rice, and R is golden rice. State the importance of R in India. Golden R ஓட importance கேக்குறாங்க. Okay, so PDF வந்து உனக்கு நம்மளோட DHEERAN Batch physics வால ஆப்ல வந்து நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் வந்து நம்மளோட செஷனோட PDF வந்துடும். ஓகே, ஸோ பசங்களா இது வரைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க சாட்ல ஒரு ஸ்வாக் போடுங்க பார்க்கலாம். எஸ், புரிஞ்சவங்க சாட்ல ஒரு ஸ்வாக் இல்லைனா ஒரு ஹார்ட்டை போடுங்க பார்க்கலாம். எஸ், இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா சாட்ல ஒரு ஸ்வாக் இல்லைனா ஒரு ஃபயரை தட்டி விடுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் விகர்? ஹைப்ரிட் விகர்னால வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ்? ஸோ பசங்களா 4 பாயிண்ட் இருக்கு. ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட். ஓகே, அண்ட் மியூட்டேஷன் ப்ரீடிங்னா என்ன பார்த்தோம்ல? மியூட்டேஷன் ப்ரீடிங்னா என்ன வித் அன் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன் மூலமா நம்ம ஹிடன் அங்கே வந்து ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன் மூலமா வாட் அண்ட் ஆல் வி கேன் டூன்னு சொல்லிட்டு நான் உனக்கு டிஸ்கஸ் பண்ணேன். இன் டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் ஜீன் க்ளோனிங். ஸோ இதோட டயக்ராமோட இது மெத்தட்ஸ் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை டிஸ்கஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசின், அந்த ஒவ்வொரு இன்சுலின் கிரியேட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம், அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஷார்ட் ஆன்சர் கொஸ்டினில் மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு நீ எந்த மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அண்ட் நேம் 3 இம்ப்ரூவ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வீட் that helped India to achieve high productivity. Important 3 varieties of wheat. Okay, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 2 maize hybrids rich in amino acid lysine. Okay, so please make a note. Next, distinguish between somatic gene therapy and germline therapy. Okay, somatic gene therapy ல நம்ம somatic cellsல நம்ம வந்து என்ன பண்றோம்? defective gene replace பண்றோம். இதே germ cellsல replace பண்ணா we call it as germline therapy. Undifferentiated cells and differentiated stem cells, இதுக்கு உண்டான difference. Okay, இதுவுமே பார்த்தாச்சு. applications of DNA fingerprinting explain பண்ணியாச்சு. ஸ்டெம் செல்ஸ் எப்படி ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து புது செல் எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லாகவும் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இஃப் வி புட் திஸ் ஸ்டெம் செல் இன் ரீப்ளேஸ்மெண்ட் செல், அது வந்து அந்த ஸ்பெஷலைஸ்டு செல்லாக வந்து மாற சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அவுட் ப்ரீடிங் அண்ட் இன் ப்ரீடிங், திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, நேம் ஆஃப் வீட் வெரைட்டி ஹேவிங் ஹையர் டயட்ரி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன். பசங்களா நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, and next semi-dwarf varieties were introduced in rice. அந்த ரைஸ் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன? ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். ஓகே, அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்னா என்ன? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர். ஓகே, ஈஸி தான் பசங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். யார் யார் என்ன பண்ணணும்னு மென்ஷன் பண்ணேன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க் ஷீ வெர்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அசர்ஷன் அண்ட் ரீசனிங், மேட்ச் த ஃபாலோயிங், இதெல்லாம் வந்து நம்ம தஸ்னீம் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் பசங்களா, ஐ திங்க் த செஷன் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணுங்கள். செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் செஷன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த செஷனோட PDF உனக்கு நம்ம ஃபிசிக்ஸ் வால ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். DHEERAN Batchல என்ரோல் பண்ணிங்கன்னா. அண்ட் இந்த செஷனோட ஷார்ட் நோட்ஸ் வந்து உனக்கு வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து உனக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் பசங்களா. பை பை.